தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய வகுப்பினை தோழர் சுரேஷ் அவர்கள் கணிதத்திலே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் குறித்து மிக விரிவாக எடுக்க இருக்கிறார்கள். அனைவரும் கவனமுடன் கேட்டு பயன்பெற வேண்டுகிறேன். தோழர் சுரேஷ், நீங்க ஆரம்பிச்சிருங்க, நான் மியூட் பண்ணிக்கிறேன். குட் ஈவினிங் ஆல். லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான், ஏதாவது யாரும் ப்ரெசென்ட் பண்ணாதீங்க. நடுவில் ஜஸ்ட்டு வீடியோ ஆடியோ ரெண்டையும் மியூட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்க போகிறோம். என்னோட வாய்ஸ் கம்மியாக இருந்தால் யாராச்சும் மெசேஜோ இல்லை யாரோ ஒருத்தர் மட்டும் சொல்லுங்கள், ஓகேங்களா? இப்போ வாய்ஸ் ஆடிபிளாக இருக்கா எல்லாத்துக்கும்? இருக்கு சார். சூப்பரா இருக்கு சார். ஓகே, சூப்பர். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ். சரிங்களா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ப்ராஃபிட்னா லாபம், லாஸ்னா நஷ்டம். சரிங்களா? ப்ராஃபிட்னா லாபம், லாஸ்னா நஷ்டம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சம் ஒரு 2 சம்மாவது கண்டிப்பாக கேட்டுறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு பேசிக் கான்செப்ட் படிச்சிட்டோம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஜஸ்ட் வந்து நம்ம ஃபார்முலா கூட ஞாபகம் வச்சுக்கணுன்ட்டு இல்லை. சரிங்களா? நம்ம அது எப்படியும் போக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 2 சம் ஃபார்முலாவில் சால்வ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்த்துக்கலாம். சரிங்களா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. அதே மாதிரி சால்வ் பண்ற டைமும் கொஞ்சம் குயிக்காக இருக்கும். சில சம்ஸ் மட்டும் ஃப்ராக்ஷன்ல கொடுப்பான், அதுவும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம டக்குன்னு சால்வ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு ஈஸியான டாபிக் தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இதில் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கொடுத்துருக்கிற சம்ல என்ன கேட்கறான், ப்ராஃபிட்டா லாஸா, அது நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். மெயினா என்னன்னா, கொடுத்துருக்கிற ப்ரைஸ் வந்து என்ன சம்ல என்ன டேட்டா கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத மட்டும் நீங்க ஜஸ்ட் வந்து ஒரு கோ த்ரூ பண்ணி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? நம்ம நார்மலா ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ப்ராஃபிட்னா லாபம், லாஸ்னா நஷ்டம். சரிங்களா? ப்ராஃபிட்னா என்ன? இப்போ நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். சரிங்களா? ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், அதுல வந்து நம்மளுக்கு லாபம் வந்தா ப்ராஃபிட். சரிங்களா? ஒரு தொழில் பண்றோம். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளதுலேயே வச்சுக்குவோம். சரிங்களா? ஒரு ஸ்பீட் போஸ்ட் 41 ரூபா. சரிங்களா? அதுல சர்வீஸ் டேக்ஸ் போக 35 ரூபா தான். 35 ரூபாய்க்கு புக் பண்றோம்னு வச்சுக்கோங்க. 35 ரூபாயில எல்லா செலவும் ஆகுது, பேக் கட்டுறோம், போகுது, பஸ்ல ஆகுது, எல்லாம் போக இப்போ 35 ரூபா ஸ்பீட் போஸ்ட். சரிங்களா? அந்த 35 ரூபா ஸ்பீட் போஸ்ட்ல வாங்குறோம். நம்மளுக்கு வந்து எவ்வளவு செலவாகுது? சப்போஸ் ஒரு 30 ரூபா ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? ஒரு ஸ்பீட் போஸ்ட் புக் பண்ணா அது டெலிவரி யாருக்கு நம்மளுக்கு 30 ரூபா ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்மளோட அடக்க விலை, அதாவது காஸ்ட் பிரைஸ்ன்னு சொல்றது வந்து நமக்கு செலவு எவ்வளவு ஆச்சு, அது வந்து 30 ரூபா ஆச்சு. அப்ப 30 ரூபாய்க்கு இது பண்ணி 35 ரூபா, அப்ப 5 ரூபா லாபம் வருது. ஓகேங்களா? சப்போஸ் இதுவே அந்த 35 ரூபா ஸ்பீட் போஸ்ட்டுக்கு 40 ரூபா செலவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன அர்த்தம்? 5 ரூபா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு நஷ்டம்னு அர்த்தம். சரிங்களா? இதே மாதிரிதான் ஒரு தொழில வந்து ஒருத்தர் 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாரு. சரிங்களா? அவரு 110 ரூபாய்க்கு அந்த 100 ரூபாய்க்கு பொருளை வாங்கி 110 ரூபாய்க்கு விற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு 10 ரூபா லாபம். ஓகேங்களா? இதுவே சப்போஸ் 90 ரூபாய்க்கு விற்கிறாருன்னா அவருக்கு 10 ரூபா நஷ்டம்னு அர்த்தம். சரிங்களா? இதுதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். சரிங்களா? இதுக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு நம்ம பர்சன்டேஜாகவும் ப்ராஃபிட்டாகவும் லாஸாகவும் கேட்பாங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜ், லாஸ் பர்சன்டேஜும் கேட்பாங்க. சரிங்களா? இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, காஸ்ட் பிரைஸ்னா என்ன, செல்லிங் பிரைஸ்னா என்ன. சரிங்களா? காஸ்ட் பிரைஸ்னா என்ன அர்த்தம்னா, அதாவது அடக்க விலை. அதனால நம்ம ஒரு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோமோ பிசினஸ்ல, இல்ல நம்மளுக்கு வந்து இப்ப எவ்வளவு செலவு பண்றோமோ அதுதான் வந்து காஸ்ட் பிரைஸ். சரிங்களா? ஒரு பொருளை வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 100 ரூபாய்க்கு வாங்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு அதுதான் காஸ்ட் பிரைஸ். சரிங்களா? அதே விற்கிறவனுக்கு அது வந்து செல்லிங் பிரைஸ். சரிங்களா? ஒரு கம்பெனியில ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்றான், சோப் மேனுஃபேக்சர் பண்றான். சரிங்களா? நம்மளுக்கு 30 ரூபாய்க்கு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு அந்த 30 ரூபாங்கிறது வந்து காஸ்ட் பிரைஸ். சரியா? ஒரு மளிகை கடை வச்சிருக்கிறீங்க, நீங்க மளிகை கடையில வாங்கி 30 ரூபாய்க்கு வாங்கி 35 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னா அந்த 30 ரூபாய்ங்கிறது வந்து காஸ்ட் பிரைஸ், அந்த 35 ரூபாய்ங்கிறது செல்லிங் பிரைஸ். ஓகேங்களா? அதுவே அந்த ஃபேக்டரியில ப்ரொடக்ஷன் பண்றாங்களே அவனுக்கு அந்த 30 ரூபா தான் செல்லிங் பிரைஸ். ஓகேங்களா? அவனுக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருக்கானோ, ஒரு சோப்புக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான், மூலக்கூறு, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாஃபுக்கு எல்லாம் சேர்த்து அவனுக்கு ஒரு எவ்வளவு 25 ரூபா செலவாயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவனுக்கு வந்து காஸ்ட் பிரைஸ் வந்து 25 ரூபா. புரிஞ்சுதுங்களா? ஒரு வியாபாரினா இன்னொரு வியாபாரிட்டு வாங்குறான், அது வந்து காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ். ஓகே. மற்றபடி இதே ஒரு கம்பெனினா எல்லாம் சேர்ந்ததுதான் காஸ்ட் பிரைஸ். அதாவது அவன் பொருள் வந்து என்னென்ன, இப்போ சோப் செய்யறதுக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணுமோ அதை வாங்குவான். நெக்ஸ்ட் கம்பெனி வச்சிருப்பான், அதுக்கு அது லேபர் வருவாங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுப்பான். இது எல்லாம் சேர்ந்ததுதான் காஸ்ட் பிரைஸ். சரிங்களா? இப்போ சிம்பிளா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம சம்ஸ்ல அந்த அளவுக்கு டீட்டெயிலாம் போக மாட்டோம். நம்ம சிம்பிளா கேட்பான்,
ஒரு பொருளை ஒருத்தர் ஒரு மெர்ச்சன்ட் வந்து ஒரு வியாபாரி இத்தனை ரூபாய்க்கு வாங்குறாரு, இத்தனை ரூபாய்க்கு விற்கிறாரு, அவருக்கு லாபமா நஷ்டமா இது மட்டும் தான் கேட்பாங்க, வேற எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்ப காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ்னா என்னன்னு புரிஞ்சுதுங்களா? ஏன்னா இதுதான் மெயின். காஸ்ட் பிரைஸ்னா அடக்க விலை, அதாவது எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோமோ அது. செல்லிங் பிரைஸ் ஓகே, காஸ்ட் பிரைஸ்னா அடக்க விலைங்க, செல்லிங் பிரைஸ்னா விற்பனை விலை. சரிங்களா? காஸ்ட் பிரைஸ்ங்கிறது அடக்க விலை, செல்லிங் பிரைஸ்னா விற்பனை விலை. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது இப்போ சில சாப்ட்வேர் இதுல பாத்தீங்கன்னா இன்னும் ரெண்டு இருக்கும், பிக்சட் காஸ்ட், வேரியபிள் காஸ்ட். அது வந்து நீங்க என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அந்த சம்ஸ் நம்மளுக்கு வராது. ஓகேங்களா? பிக்சட் காஸ்ட்னா என்னன்னா, ஒரு பொருள் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு கடையில போறீங்க, சரிங்களா, ஒரு செருப்பு கடைக்கே போறீங்கன்னா அங்க வந்து ஒரு போர்டு வச்சிருப்பான் பிக்சட் காஸ்ட்னு, நம்ம பேரம் பேச முடியாது. ஓகேங்களா? அதாவது 100 ரூபான்னு போட்டிருந்தாங்கன்னா 100 ரூபாய் தான். ஓகேங்களா? அது வந்து பிக்சட் காஸ்ட். வேரியபிள் காஸ்ட்ங்கிறது என்னன்னா, இப்போ நம்ம மார்க்கெட் போறோம், உருளைக்கிழங்கு வாங்குறோம், சரிங்களா, அங்க பேரம் பேசி வாங்குறோம், 30 ரூபா சொல்றாங்க, 25 ரூபாய்க்கு கொடுங்கன்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து வேரியபிள் காஸ்ட். ஓகேங்களா? பெரிய பெரிய கடையில பிக்சட் காஸ்ட் வச்சிருப்பாங்க, சிறு வியாபாரிகள் வேரியபிள் காஸ்ட் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல ப்ராஃபிட்னா என்ன, லாஸ்னா என்ன. ப்ராஃபிட்னா என்னது? லாபம். லாஸ்னா நஷ்டம். சரிங்களா? காஸ்ட் பிரைஸ்னா அடக்க விலை, செல்லிங் பிரைஸ்னா விற்பனை விலை. ஓகேங்களா? ஓகே, இங்க ப்ராஃபிட் லாஸ் இப்போ காஸ்ட் பிரைஸ் வந்து செல்லிங் பிரைஸை விட அதிகமா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? நஷ்டம் ஆகும். அதாவது ஒரு புரிஞ்சுக்கோங்க, ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்குறோம், 110 ரூபாய்க்கு விற்கிறோம். இங்க காஸ்ட் பிரைஸ்ங்கிறது 110 ரூபாய், செல்லிங் பிரைஸ் வந்து காஸ்டோட அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம்? அங்க லாபம். அப்ப லாபம்னா என்னன்னா, அடக்க விலையை விட விற்பனை விலை வந்து அதிகமா இருந்தா தான் லாபம். புரிஞ்சுதுங்களா? சிம்பிள். அதாவது 100 ரூபாய்க்கு வாங்கி 110 ரூபாய்க்கு விற்கிறோம்னா நம்மளுக்கு 10 ரூபா லாபம். அப்ப என்ன அர்த்தம்? அடக்க விலை 100 ரூபா, விற்பனை விலை 200 ரூபா, காஸ்ட் பிரைஸ் 100 ரூபா, செல்லிங் பிரைஸ் 110 ரூபா, சாரி விற்பனை விலை 110 ரூபா. அப்ப என்ன ஆகும்? இங்க 10 ரூபா லாபம். அப்ப செல்லிங் பிரைஸ் வந்து அதிகமா இருந்தா அது ப்ராஃபிட்டு. லாஸ் அதாவது காஸ்ட் பிரைஸ் அதிகமா இருந்தா, அதாவது 100 ரூபாய்க்கு வாங்கி 90 ரூபாய்க்கு விற்கிறேன்னு என்ன அர்த்தம்? செல்லிங் பிரைஸ் வந்து 90 ரூபா, காஸ்ட் பிரைஸ் வந்து 100 ரூபா. அதாவது அடக்க விலை 100 ரூபா, விற்பனை விலை 90 ரூபா. அப்ப என்ன ஆகும்? இங்கே நஷ்டம் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்ப அது வந்து நஷ்டம். ஓகேங்களா? காஸ்ட் பிரைஸ் கிரேட்டர் தென் செல்லிங் பிரைஸ்னா என்ன? செல்லிங் பிரைஸ் கிரேட்டர் தென் காஸ்ட் பிரைஸ்னா எப்படி? அதாவது காஸ்ட் பிரைஸ் வந்து செல்லிங் பிரைஸை விட அதிகமா இருந்தா லாஸ், செல்லிங் பிரைஸை விட காஸ்ட் பிரைஸ், அத செல்லிங் பிரைஸ் அதிகமா இருந்து காஸ்ட் பிரைஸ் கம்மியா இருந்தா நஷ்டம். இது இந்த அளவுக்கு சிம்பிளா, ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். ப்ராஃபிட்டா லாஸா ஈஸியா தெரியும். காஸ்ட் பிரைஸ் வந்து 100 ரூபாய் இருந்து செல்லிங் பிரைஸ் 110 ரூபாய் இருந்தா கண்டிப்பா அங்க லாபம் தான் வந்திருக்கும். ஓகேங்களா? அப்போ லாஸ்னா என்ன? லாஸ் எப்ப இருக்கும்? ஒரு பொருளை ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கி 90 ரூபாய்க்கு தான் அந்த இடத்துல நஷ்டம்னு அர்த்தம். ஓகேங்களா? காஸ்ட் பிரைஸ் வந்து அதிகமா இருந்ததுன்னா விற்பனை விலையை விட அங்க வந்து உங்களுக்கு நஷ்டம் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே, இதுக்கு வந்து ஃபார்முலா இருக்கு. சரிங்களா? சில மார்க்கெட் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் பிரைஸ்னா என்னன்னா எம்ஆர்பி. ஓகேங்களா? எல்லா இதுலயும் பாத்தீங்கன்னா எம்ஆர்பி இருக்கும். ஓகேங்களா? எம்ஆர்பி பிரைஸ் இருக்கும். அதாவது மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்னா என்னன்னா, ஒரு எல்லா இப்போ ஒரு சக்தி மசாலா தூள் இருக்குன்னா அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா 36 ரூபான்னு போட்டிருப்பான். சரிங்களா? ஆனா இதே டவுன்ல விற்கிற கடையில பாத்தீங்கன்னா அவன் 25 ரூபாய்க்கு கொடுப்பான். இதே வில்லேஜ்ல இருக்கிற கடையில 36 ரூபானா 36 ரூபாய்க்கே கொடுப்பான். சரிங்களா? அப்ப மேக்சிமம் 36 ரூபாய் வரைக்கும் தான் விற்க முடியும் அந்த பொருளை. ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு வியாபாரி ஹோல்சேல், அதாவது ப்ரொடக்ஷன்ல இருந்து 20 ரூபாய்க்கு வந்திருக்கும், அடுத்தவங்கிட்ட மாறையில 25 ரூபாய்க்கு வந்திருக்கும், கடைசியா விற்கல 36 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஓகேவா? இதுதான் எம்ஆர்பி. எம்ஆர்பிங்கிறது எது கொடுத்துருக்கானா அதுதான் அந்த பொருளோட மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸே. பட் ஆனா அதுல எல்லா மாறி மாறி வருது இல்லையா, டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் இருக்கு, அதெல்லாம் சேர்த்து அவன் வந்து ஒவ்வொரு வியாபாரியும் ஒவ்வொரு மாதிரி வித்துக்கிறான். ஓகேங்களா? ஓகே, இதுல வந்து இப்போ இந்த தீபாவளிக்கு பார்த்துருப்பீங்க, 1000 ரூபாய் போட்டிருப்பான், அதை அடிச்சு விட்டு 800 ரூபான்னு போட்டிருப்பான். ஓகேங்களா? அப்ப அந்த 1000 ரூபாங்கிறது எம்ஆர்பி, 800 ரூபாங்கிறது என்னது? 800 ரூபாங்கிறது நம்மளுக்கு செல்லிங் பிரைஸா நம்மளுக்கு வித்திருக்கிறான் கடைக்காரன். ஓகேவா? இப்ப இங்க 200 ரூபா வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான் தானே அர்த்தம். ஓகேவா? 200 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான். ஓகே, இதுதான் டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட்னு என்னன்னா மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து எவ்வளவு கம்மி பண்ணி கொடுத்துருக்கான். அப்போ 1000 ரூபாய் ஒரு துணியை நம்மளுக்கு 800 ரூபாய்க்கு கொடுத்துருக்கான்னா டிஸ்கவுண்ட் எவ்வளோ? 200 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? அப்ப 1000 ரூபாய்க்கு 200 ரூபாய் ஓகேங்களா? டிஸ்கவுண்ட் டிவைடட் பை மார்க்கெட் பிரைஸ் இன்டு 100. சரிங்களா? இது டிஸ்கவுண்ட் நம்மளுக்கு
அவ்வளோவா பெருசா தரதில்ல. பட் சில சமயம் ரொம்ப ஈஸியா கேட்கணும்னா டிஸ்கவுண்ட் கூட கொடுக்கலாம். சரிங்களா? டிஸ்கவுண்ட் எப்படி? இப்போ ஒரு பொருள் வந்து 100 ரூபா போட்டிருக்கான். சரிங்களா? ஆனா நம்மளுக்கு எவ்வளவு கொடுத்துருக்கான்? 90 ரூபாய்க்கு கொடுத்துருக்கான். ஓகேங்களா? 100 ரூபா பொருள் 90 கம்மி பண்ணி கொடுத்துருக்கான். சரிங்களா? அப்ப இங்க மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவு? 100 ரூபாய். டிஸ்கவுண்ட் எவ்வளவு கொடுத்துருக்கான்? 10 ரூபா கொடுத்துருக்கான். சரிங்களா? அப்ப ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாத்தீங்கன்னா 10 டிவைடட் பை 100 இன்ட்டு 100ன்னு வரும். அப்ப இங்க எவ்வளவு பர்சன்டேஜ்? 10%. 100க்கு 10 ரூபான்னா அப்போ 10% தானே அர்த்தம். அப்ப டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து 10 ரூபாய் கொடுத்துருக்கா அப்படிங்கறது அர்த்தம். சரிங்களா? ஓகே. இது மேக்சிமம் உனக்கு கேட்கறது இல்ல. பட் சிம்பிளா கேட்கணும்னா இது மாதிரி கூட கேட்கலாம். சேம் இதே ஃபார்முலா தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு வரும். இருந்தாலும் டிஸ்கவுண்ட் கொடுத்தா நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம்ங்கிறதுக்காக அந்த டிஸ்கவுண்ட்டையும் சேர்த்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு மார்க்கெட் பிரைஸ்ங்கிறது ஒண்ணு இல்ல, எம்ஆர்பி. அதாவது அதுல குறிக்கப்பட்ட மார்க்கெட் பிரைஸ் என்னன்னா அதுல எழுதப்பட்ட விலை, அதுல எம்ஆர்பின்னு சொல்லலாம். எம்ஆர்பினா எல்லாத்துக்குமே தெரியும். செல்லிங் பிரைஸ்னா விற்பனை விலை. ஓகேவா? அப்ப டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்போம்? டிஸ்கவுண்ட் டிவைடட் பை மார்க்கெட் பிரைஸ் இன்டு 100. டிஸ்கவுண்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். ஓகே. அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு ஃபார்முலா பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்ப ஆஸ் யூசுவல் சொன்னதான், ப்ராஃபிட்னா என்ன? செல்லிங் பிரைஸ் வந்து அதிகமா இருக்கும். அப்ப செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். லாஸ்ட்னா எது அதிகமா இருக்கும்? காஸ்ட் பிரைஸ் அதிகமா இருக்கும். அப்ப காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். ஓகேங்களா? ப்ராஃபிட்டா லாஸ் ஆங்கிறது இப்படி கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. நெக்ஸ்ட் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். இதுதான் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100. ஓகேங்களா? லாஸ் பர்சன்டேஜ்னா லாஸ் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100. அவ்வளவுதான். அங்க ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ப்ராஃபிட் வந்து செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். லாஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். ஓகேங்களா? இது சிம்பிளா சம் போடையில உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. பட் ஆனா தெரிஞ்சுக்கோங்க, ப்ராஃபிட்னா செல்லிங் பிரைஸ் அதிகமா இருக்கும், லாஸ்னா காஸ்ட் பிரைஸ் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? இதே ஃபார்முலாவை தான் நான் வந்து செல்லிங் பிரைஸை எஸ்பின்னு நோட் பண்ணியிருக்கிறேன், காஸ்ட் பிரைஸை சிபின்னு நோட் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? செல்லிங் பிரைஸ் எஸ்பினும் காஸ்ட் பிரைஸ் சிபினும் நம்ம சம்ல பாக்கலையே அப்படிதான் பார்த்துட்டு இருப்போம். ஓகேங்களா? ஓகே. இப்ப ப்ராஃபிட் பர்சன்டேஜ்க்கு அங்க என்ன எழுதியிருந்தேன்? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100ன்னு சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? அப்ப ப்ராஃபிட் எப்படி எழுதுவோம்? செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் தான் ப்ராஃபிட். அதே சேம் ஃபார்முலா தான், அப்ப முன்னாடி எழுதின ஃபார்முலாவே தான். சரிங்களா? இங்க என்ன அந்த ப்ராஃபிட்டோட டீட்டெயில கொடுத்துருக்கேன். ப்ராஃபிட்னா என்ன? செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். லாஸ்னா காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். அப்ப ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100. அதாவது ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100. லாஸ் பர்சன்டேஜ் என்ன? காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100. அதாவது லாஸ் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100. காமனா இங்க இருக்கிறது என்னன்னா காஸ்ட் பிரைஸ் தான். சரிங்களா? காஸ்ட் பிரைஸை வச்சுதான் ப்ராஃபிட்டா லாஸான்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? காஸ்ட் பிரைஸ் தெரிஞ்சதுன்னா தான் ப்ராஃபிட்டா லாஸான்னு கண்டுபிடிக்க முடியும். ஜஸ்ட் செல்லிங் பிரைஸை மட்டும் வச்சுட்டு கண்டுபிடிக்க முடியாது. இந்த ஃபார்முலால என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? காஸ்ட் பிரைஸ் கண்டிப்பா தெரிஞ்ச பிறகுதான் ப்ராஃபிட் பர்சன்டேஜோ லாஸ் பர்சன்டேஜோ கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஓகே. இப்போ சிம்பிளா ஒரு சம்மு. இஃப் அ சேல்ஸ் பர்சன் ஹேஸ் பாட் அ டெக்ஸ்டைல் மெட்டீரியல் ஃபார் ₹300. ஒருத்தர் வந்து ஒரு துணியை வந்து 300 ரூபாய்க்கு வாங்குறாரு. சரிங்களா? அவரு எவ்வளவுக்கு விற்கிறாரு? 250 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஓகேங்களா? அப்ப அவருக்கு என்ன ஆயிருக்குது? 300 வாங்குறது என்னது? காஸ்ட் பிரைஸ். 250ங்கிறது செல்லிங் பிரைஸ். அப்ப என்ன ஆயிருக்குது? அந்த சேல்ஸ் பர்சனுக்கு 50 ரூபாய் நஷ்டம் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இது ஜஸ்ட் ஒரு சிம்பிளான சம். ஓகே. இப்ப ஷாப் கீப்பர் பிரிங்ஸ் அ கிளாத், அதாவது அவர் 100 ரூபாய்க்கு அந்த பொருளை துணியை வாங்குறாரு, 120 ரூபாய்க்கு விற்கிறாரு. சரிங்களா? அப்ப அவருக்கு என்ன அர்த்தம்? ஹி மேட் அ ப்ராஃபிட் ஆஃப் ₹20. ஓகேங்களா? ஜஸ்ட் மேல இருக்க சம்ல 300 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி 250 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்ப மேல சிபி வந்து 300, எஸ்பி வந்து 250. அப்ப லாஸ் ஈக்குவல் டு சிபி மைனஸ் எஸ்பி, காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். அப்ப என்ன ஆகுது? அவருக்கு 50 ரூபாய் லாஸ். கீழே இருக்கிற சம்ல 100 ரூபாய்க்கு வாங்கி 120 ரூபாய்க்கு வித்தா 20 ரூபாய் லாபம். ஓகேங்களா? இவ்வளவுதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ங்கிறது. இதுக்கு பர்சன்டேஜ்னு எப்படி கண்டுபிடிப்போம்? பர்சன்டேஜ் ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் சம்ல என்ன பண்ணுவீங்க? 50 டிவைடட் பை 300 இன்டு 100. ஓகேங்களா? 50 டிவைடட் பை 300 இன்டு 100. அது என்ன ஆன்சர் வருதோ அதுதான் வந்து
அதாவது என்ன வரும் 100/3 வரும் 33.33% அவருக்கு லாஸ்ன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதே கீழே இருக்கிற சம்ல ப்ராஃபிட்க்கு என்ன பண்ணுவீங்க? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு 20 டிவைடட் பை என்னது 100 காஸ்ட் பிரைஸ் தான் போடணும். 20 டிவைடட் பை 100 இன்ட்டு 100. அப்ப 20 100 அடிச்சீங்கன்னா என்ன ஆகும்? அப்ப 20% ப்ராஃபிட். மேல இருக்கிற சம்ல 33.33% நஷ்டம், கீழே இருக்கிற சம்ல 20% லாபம். சரிங்களா? இனி சம் டீட்டெயிலா பார்ப்போம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதுல நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே. ஓகேங்களா? இப்ப இந்த சம்ல என்ன கொடுத்துருக்கான்? சப்போஸ் ராம் brings food is 500 and he sells it to friends for rupees 600. ஓகேங்களா? அதாவது என்ன சொல்ல வர்றாங்க இதுல? அவர் பொருளை வந்து 500 ரூபாய்க்கு வாங்குறாரு, எவ்வளவுக்கு விற்கிறாரு? 600 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்ப ப்ராஃபிட்டா லாஸா? ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் சம். ஓகே. இப்ப இங்க ராம் வந்து எவ்வளவுக்கு வாங்குறாரு? 500 ரூபாய்க்கு வாங்குறாரு. ஓகேங்களா? அப்ப எவ்வளவுக்கு விற்கிறாரு? 600 ரூபாய்க்கு விற்கிறாரு. சரிங்களா? 500 ரூபாய்க்கு வாங்குறாரு, 600 ரூபாய்க்கு வந்து விற்கிறாரு. ஓகேங்களா? ஓகே. அப்ப இங்க காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? 500 ரூபாய், செல்லிங் பிரைஸ் 600 ரூபாய். ஜஸ்ட் இந்த ஒரு சம்ம பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். இவ்வளவுதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இந்த ஒரு சம்லயே. இதுல டிஃபரெண்ட் 10 சம் இன்னைக்கு பார்க்க போறோம், அவ்வளவுதான். சரிங்களா? 15 சம் பார்க்க போறோம். இந்த ஒரு சம்லயே உங்களுக்கு காஸ்ட் எல்லாமே புரிஞ்சிடும். சரிங்களா? ஓகே. அப்ப ப்ராஃபிட்டுக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஏன்னா இந்த சம் தான் டீட்டெயிலா பார்ப்போம், மற்ற சம்லாம் டக்கு டக்குன்னு போயிடுவோம், ஏன்னா டைம் கம்மியா இருக்கிறதுனால. சரிங்களா? ஓகே. ஆஸ் யூஷுவல் இங்க நம்மளுக்கு ப்ராஃபிட்டா லாஸான்னு ஒன்றும் தெரிய தேவையில்லை, ஏன்னா 100 ரூபாய் லாபங்கிறது தெரியுது. இருந்தாலும் ஃபார்முலா படி செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். ஓகேங்களா? அப்ப அவருக்கு டீட்டெயிலோ 100 ரூபாய் லாபம். சரிங்களா? 100 ரூபாய் வந்து லாபம். ஓகேவா? ப்ராஃபிட் வந்து 100 ரூபாய் லாபம் நல்லாவே தெரிஞ்சிச்சு. 500 ரூபாய்க்கு வாங்கி 600 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஓகே. இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போறோம். ப்ராஃபிட் பர்சன்டேஜ்க்கு என்ன ஃபார்முலா? ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு 100. சரிங்களா? இது போட்டீங்கன்னா என்ன ஆகும்? 500ல கீழே 5 100 அடிச்சு 100 டிவைடட் பை 5ன்னு வரும். 100 டிவைடட் பை 5 வந்து 20. அப்ப 20% வந்து ப்ராஃபிட். புரிஞ்சுதுங்களா? இது அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லை. சப்போஸ் ராம் பிரிங்ஸ் ஃபுட்பால் 500 ரூபாய்க்கு வாங்குறாரு ஒரு பொருளை, ராம்ங்கிறவரு 600 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்புறம் என்ன அர்த்தம்? 100 ரூபாய் லாபம். அப்ப இதுல பர்சன்டேஜ்ல கண்டுபிடிக்கணும் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். சரிங்களா? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எப்படி போடுறோம்? செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் டிவைடட் பை 100. சரிங்களா? இதை சிம்பிளா எப்படி போடலாம் அப்படின்னா, சேம் இதே தான் போட முடியும். ஃபார்முலாவே தெரியாம எப்படி சார் போடலாம்? ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும் சார்னா தேவையில்லை. சரிங்களா? இங்க உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து 100ன்னு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? ப்ராஃபிட் வந்து 100ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப எப்படி போடலாம்னா, அதாவது 500 ரூபாய்க்கு 100 ரூபாய் லாபம். ஓகேங்களா? 500 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு 100 ரூபாய் லாபம்னா அப்ப பர்சன்டேஜ் 100க்கு எவ்வளோ? இதுதான் ஃபார்முலா. இது ஆஸ் யூஷுவல் அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கனாலும் அதே தான் வரும். சரிங்களா? 500 ரூபாய்க்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா, 100க்கு 5னா 120க்கு எவ்வளோ அப்படி கண்டுபிடிப்போம் இல்லையா? அதே சேம் தான் இங்க. பர்சன்டேஜுங்கனால நம்ம 100ங்கிறது பர்சன்டேஜா போடுறோம். ஓகேவா? வேற ஒண்ணும் இல்லை. அதாவது 500 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு லாபம்னா 100 ரூபாய்க்கு எவ்வளவு லாபம் அப்படின்னா 20. அப்ப 20% ப்ராஃபிட். ஓகேங்களா? நீங்க ஃபார்முலால போட்டுக்கிட்டாலும் சரி, இல்ல இந்த மாதிரி புரிஞ்சு போட்டுக்கிட்டாலும் சரி. சரிங்களா? கீழே எப்பவுமே காஸ்ட் பிரைஸ் தான் வரும். இதைத்தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதுங்களா? ராம்ங்கிற ஒரு 500 ரூபாய்க்கு வாங்குறாரு, 600 ரூபாய்க்கு விற்கிறாரு. சரிங்களா? அப்ப ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்னா, இப்ப நம்ம சால்வ் பண்ணோம் இல்லையா, இதர் ஃபார்முலா சால்வ் பண்ணலாம், இல்ல இந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சு சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி புரியுதோ அந்த மாதிரி சால்வ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் சேம் சம், சரிங்களா, இதே சம்ல வேற மாதிரி எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஓகேவா, இதே சம்ம சப்போஸ் ராம் வந்து ஃபுட்பாலை வாங்குறாரு, அவர் ஃப்ரெண்டுக்கு எவ்வளவுக்கு வித்திருப்பாரு? சப்போஸ் அவரோட ப்ராஃபிட் 20%னா, சரிங்களா, சப்போஸ் ராம் வந்து ஒரு ஃபுட்பால் 500 ரூபாய்க்கு வாங்குறாரு, அவர் ஃப்ரெண்டுக்கு 20% லாபத்துல வித்துட்டாரு. சரிங்களா, அப்ப அவருடைய எவ்வளவுக்கு வித்திருப்பாரு? அப்ப செல்லிங் பிரைஸ் எவ்வளவுன்னு தான் கேள்வி. ஓகேங்களா, அப்ப இங்க என்ன பண்ணணும்? 500 ரூபாய்க்கு
20% கண்டுபிடிச்சா என்ன ஆன்சர் வருமோ அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? அப்ப என்ன வரும்? 100ன்னு வரும். ஓகேவா? இது வந்து செல்லிங் பிரைஸ் கிடையாது. நல்லா இருக்கு. இது வந்து ப்ராஃபிட். ஓகேவா? இப்ப ஒருத்தர் வந்து ராம் வந்து ஃபுட்பால 500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிற 500 ரூபாய்க்கு வாங்கிக்கிறாரு, ஃப்ரெண்டுக்கு வித்துட்டாரு. எவ்வளோ? ப்ராஃபிட் 20% வித்துட்டாரு. அப்ப எவ்வளோக்கு வித்திருப்பாரு அப்படின்னு சம் கேட்கலாம் இல்லையா? ஃபர்ஸ்ட் சம் என்ன பார்த்தோம்? 500 ரூபாய்க்கு வாங்கி 600 ரூபாய்க்கு வித்தாரு. எவ்வளவு ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னு கேட்டான். இப்ப என்ன சொல்றான்? ராம் வந்து 500 ரூபாய்க்கு வாங்குறாரு, ஃப்ரெண்டுக்கு 20% வித்துட்டாரு. ஓகேங்களா? அப்ப எவ்வளோக்கு அவர் வந்து வித்திருப்பாரு? விற்பனை விலை என்ன, செல்லிங் பிரைஸ் என்னன்னு கேட்டா, காஸ்ட் பிரைஸ் 500 ரூபான்னு தெரியும், ப்ராஃபிட் வந்து 20% கொடுத்துட்டான். சரிங்களா? காஸ்ட் பிரைஸ் வந்து 500 ரூபான்னு தெரியும், 20% ப்ராஃபிட்னா 100 ரூபாய் லாபம். அப்ப செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பிளஸ் காஸ்ட் பிரைஸ். ஓகேங்களா? என்ன வரும் ஃபார்முலா? ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். இது அப்படியே ரிவர்ஸ்ல போச்சுன்னா மேல இருக்கிற வந்துடும். செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பிளஸ் காஸ்ட் பிரைஸ். அப்ப ப்ராஃபிட் எவ்வளோ? இங்க 100 ரூபா, எவ்வளோ? 500 ரூபா ஈக்குவல் டு 600 ரூபா. அப்ப செல்லிங் பிரைஸ் வந்து 600 ரூபா. புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி சம் கேட்கலாம். சப்போஸ் அவர் வந்து 500 ரூபாய்க்கு வாங்குறாரு, 20% லாபத்துல விற்கிறாரு. சரிங்களா? ஓகேங்களா? அப்போ ப்ராஃபிட் என்ன? ஃபர்ஸ்ட் சம் புரிஞ்சுதுங்களா? 500 ரூபாய்க்கு வாங்கி 600 ரூபாய்க்கு வித்தா ப்ராஃபிட் வந்து 20% கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டாவது சம் என்ன? 500 ரூபாய்க்கு வாங்குறாரு, 20% லாபத்துல விற்கிறாரு. அப்ப காஸ்ட் பிரைஸ் என்ன அப்படின்னா இந்த மாதிரி போடணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் 500 ரூபாய்க்கு 20%ங்கிறவங்க 100 ரூபா. அப்ப 100 ரூபா ப்ராஃபிட். அப்ப செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பிளஸ் காஸ்ட் பிரைஸ். அப்ப 100 பிளஸ் 500 வந்து 600. இதுதான் செல்லிங் பிரைஸ். ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்ப இதுவே வேற மாதிரி எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஓகேவா? ஃபர்ஸ்ட் சம் என்ன பார்த்தோம்? 500 ரூபாய்க்கு வாங்கி 600 ரூபாய்க்கு வித்தாரு. ரெண்டாவது 500 ரூபாய்க்கு வாங்கி 20% ப்ராஃபிட்ல வித்தாரு. இப்போ இந்த சம் ராம் எவ்வளவு ஃபுட்பால் வாங்கியிருப்பாரு? அவர் வந்து ஃப்ரெண்டுக்கு 600 ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்கிறாரு, ப்ராஃபிட் 20%. புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ராம் வந்து இந்த சம்ல என்ன போட்டிருக்கோம்? 500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாரு. சரி, 500 ரூபாய்க்கு வாங்கல, 600 ரூபாய்க்கு வித்திருக்கிறாரு. ஓகேங்களா? 600 ரூபாய்க்கு வித்திருக்கிறாரு. ஆனா 600 ரூபாய்க்கு வித்திருக்கிறாரு, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 20%ல வித்திருக்கிறாரு. ஓகேங்களா? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 20%ல வித்திருக்கிறாரு. அப்ப எவ்வளவுக்கு அவர் வந்து அந்த அவருடைய காஸ்ட் பிரைஸ் என்ன? விற்பனை விலை 600, ப்ராஃபிட் வந்து 20%. சரிங்களா? ப்ராஃபிட் வந்து 20%. அவரு எவ்வளவுக்கு வாங்கியிருப்பாரு ஃபுட்பால அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? சரியா? இது எப்படி போடலாம்னா நம்ம ஃபார்முலா படியும் போடலாம். சரிங்களா? ஃபார்முலா படி போட்டீங்கன்னா எப்படி வரும்? ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். சரிங்களா? ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கு ஃபார்முலா தெரியும். ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கு ஃபார்முலா என்ன? ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ். ஓகேங்களா? இன்ட்டு 100. இங்க என்ன தெரியும் நம்மளுக்கு? காஸ்ட் பிரைஸ் தான் தெரியணும். ஓகேங்களா? காஸ்ட் பிரைஸ் தான் தெரியணும். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்னு தெரியும், 20%. ஆனா ப்ராஃபிட் என்னன்னு தெரியாது. ஓகேங்களா? ப்ராஃபிட் என்னன்னு தெரியாது. அப்ப ப்ராஃபிட் என்னன்னு தெரியாதனால என்ன பண்ணுவோம்? செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ்னு வச்சு, இங்க நம்மளுக்கு என்ன தெரியாது? செல்லிங் பிரைஸ் எவ்வளோன்னு தெரியும், செல்லிங் பிரைஸ் மட்டும் தெரியும். ஓகேங்களா? செல்லிங் பிரைஸ் மட்டும் தெரியும். அப்ப என்ன பண்ணணும்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ? 20%. ஓகேவா? 20%. அது வந்து 20%ன்னு போட தேவையில்ல, 20ன்னு போட்டா போதும். ஓகேவா? நல்லா ஏன் வச்சுக்கோங்க, இங்க 20/100ன்னு போடக்கூடாது. ஓகேங்களா? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆல்ரெடி 100 போட்டு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? அதனால இப்படிதான் போடணும். 20 ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் வந்து எவ்வளோ? 600 மைனஸ் காஸ்ட் பிரைஸ் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ். சரிங்களா? இன்ட்டு 100. ஓகேங்களா? இது வந்து சால்வ் பண்ணீங்கன்னா எப்படி போகும்? 20 சிபி ஈக்குவல் டு அந்த மாதிரிலாம் போட்டு லாங்கா இதை சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இந்த ஃபார்முலாவை சால்வ் பண்ணீங்கன்னா இதுல காஸ்ட் பிரைஸ் வந்து இந்த பக்கம் அதை சப்போஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. காஸ்ட் பிரைஸை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறீங்க.
இது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறீங்க. இதுல இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணீங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்துடும். சரிங்களா? இதுதான் ஆக்சுவலா சால்வ் பண்ண வேண்டிய மெத்தட் இதுதான். சரிங்களா? 20 ஈக்குவல் டு 600 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு 100. ஓகேங்களா? இந்த எக்ஸ் என்ன ஆகும்? லெஃப்ட் சைடு போயிடும். சரிங்களா? அதாவது 20x ஈக்குவல் டு 600 இன்ட்டு 100 மைனஸ் 100x. ஓகேங்களா? அப்ப இதுதான், இதுல எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். சரிங்களா? இந்த மாதிரி தயவு செஞ்சு சால்வ் பண்ணாதீங்க. சரிங்களா? இந்த மாதிரி தயவு செஞ்சு சால்வ் பண்ண வேண்டாம். ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கும். சரிங்களா? இது இப்படித்தான் சால்வ் பண்ணணுங்கன்னு பண்ணுங்க. பட் ஆனா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த மாதிரி சால்வ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டைம் எடுக்கும். ஓகேவா? அதுக்கு சிம்பிளா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது இது அப்படியே வச்சுக்கோங்க. இது வந்து ஃபார்முலா மெத்தட். ஓகேங்களா? இப்படிதான் சார் எனக்கு தெரியுங்கிறவங்க பண்ணுங்க. இதுக்கு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். ஓகேவா? ஆஸ் யூஷுவல் ஃபார்முலா தான். இங்க என்ன ஆகும்? இது 60,000 ஆயிரும். ஓகேவா? இது கண்டுபிடிச்சிங்கன்னா போயிடும். ஓகே, இது ஈஸியா இருக்கிறதுனால பண்ணிடுறீங்க. இதே டஃபான சம் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? ஓகேவா? அதனால என்ன பண்றீங்கன்னா, ஓகேவா, இங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 600ங்கிறது 20% ப்ராஃபிட்னு அர்த்தம். ஓகேங்களா? 20% ப்ராஃபிட்னு அர்த்தம். அப்ப எவ்வளவு பர்சன்டேஜ்? நம்ம நார்மலா நம்மளுக்கு வந்து காஸ்ட் பிரைஸ் வந்து எவ்வளோ? காஸ்ட் பிரைஸ் இஸ் 100%. காஸ்ட் பிரைஸ் வந்து 100% தானே? ஓகேவா? காஸ்ட் பிரைஸ்ங்கிறது எவ்வளோ? அடக்க விலைங்கிறது எவ்வளோ? 100%. நம்ம 100 ரூபாய்க்கு வாங்குறோம் 100 ரூபாய், 500 ரூபாய்க்கு வாங்கினா 500 ரூபாய். அது வந்து 100%. ப்ராஃபிட் வந்து எவ்வளோ? 20% ஈக்குவல் டு 120%. ரொம்ப குழப்பிக்க தேவையில்லை, ஈஸி. ஓகேவா? ப்ராஃபிட் 20%னா என்ன அர்த்தம்? காஸ்ட் பிரைஸ் வந்து 100%. எல்லாத்துலயும் காஸ்ட் பிரைஸ் 100% தான். புரிஞ்சுக்கோங்க. காஸ்ட் பிரைஸ்ங்கிறது 100% தான். அதுக்கு மேலதான் கண்டுபிடிக்க ஃபார்முலால நம்ம ப்ராஃபிட்டா லாஸான்னு கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? காஸ்ட் பிரைஸ் 100%. அப்ப வந்து 120% தான் ப்ராஃபிட்டோட வருது. அப்ப இந்த 600 ரூபாங்கிறது எவ்வளோ? 600 இஸ் 120%. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 600 ரூபாங்கிறது எவ்வளோ? 120%. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? 100% எவ்வளோங்கிறது கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. 120%ங்கிறது, சரிங்களா, 120%ங்கிறது 600 ரூபானா, ஓகேவா, 120%ங்கிறது 600 ரூபானா அப்ப 100% எவ்வளோ? அவ்வளவுதான். சிம்பிளான இது. ஓகேவா? அப்ப என்ன எப்படி போடணும்? 120%ங்கிறது, அதாவது 120ங்கிறது 600னா இப்படிதான் போடணும். ஓகேவா? 120% 600னா 100% எவ்வளவா? ஓகேவா? இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? மேல நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்படியே பார்த்தோம் இல்லையா? என்ன பார்த்தோம்? 100%க்கு எவ்வளவுனா 120% எவ்வளோன்னு பார்த்தோம். இது அப்படியே ரிவர்சலா பார்க்கலாம். 120% 600 ரூபான்னா 100% எவ்வளோ? அவ்வளவுதான். சரிங்களா? இந்த மேல இருக்கிற ஃபார்முலா மெத்தடும் போடலாம். ஓகேவா? இந்த சமுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. சரிங்களா? இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இங்க ப்ராஃபிட் வந்து 600 ரூபாய்க்கு அவரு வித்திருக்கிறாரு, 20% லாபம். ஓகேங்களா? இந்த 3 டைப் ஆஃப் சம் பாட்டான். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருந்தா? காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ் கொடுத்திருந்தா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் சம்ல காஸ்ட் பிரைஸும் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த ரெண்டு ஈஸி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. காஸ்ட் பிரைஸ் கொடுக்காம பர்சன்டேஜ் கேட்டு செல்லிங் பிரைஸ் கொடுத்து நம்மளுக்கு காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்க சொன்னா இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஆனா உங்களுக்கு சம் பாத்தீங்கன்னா இந்த தேர்ட் மெத்தட்ல அதிகமா வரும். அதாவது செல்லிங் பிரைஸ் கொடுத்துருவான், ப்ராஃபிட் கொடுத்துருவான். நீங்க கம்பல்சரியா காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிச்சா தான் அந்த சம் சால்வ் பண்ண முடியும். நீங்க அந்த மேல ஃபார்முலா மெத்தட் சால்வ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு 2 சம்முக்கு தான் கஷ்டமா இருக்கும். உங்களுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? அதாவது 120%ங்கிறது 600 ரூபானா 100% எவ்வளோ? அவ்வளவுதான். இங்க அடிச்சீங்கன்னா பாத்தீங்கன்னா ஈஸியா அடிச்சுக்கலாம். ஓகேவா? கீழே 120 மேல 600 அடிச்சாலும் 5 டைம்ஸ் வரும். 5 into 100 ஆன்சர் வந்து 500. ஓகேங்களா? சேம் இதுல என்னன்னா, இந்த சம்ல காஸ்ட் பிரைஸ் வந்து 500, செல்லிங் பிரைஸ் வந்து 600, ப்ராஃபிட் வந்து 20%. இந்த 3ல எது ஒண்ணு மிஸ் பண்ணி கொடுத்தாலும் நம்மளால கண்டுபிடிக்க தெரியணும். இந்த 3 மெத்தட் தான். சரிங்களா? இவ்வளவுதாங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சம்ஸ். இவ்வளவுதான். இதுல டிஃப்ரெண்டா கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி பார்க்க போறோம். அவ்வளவுதான். சரிங்களா? இந்த 3ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நம்ம மறுபடியும் லாஸ்ட்ல
சார் கிளாஸ் முடிச்சிருவார் இல்லையா, அப்ப கம்பைன் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து கிளாஸ் அப்படியே கண்ணியா போட்டும். சரிங்களா? ஜஸ்ட் 3 மெத்தட், காஸ்ட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் கொடுத்து ப்ராஃபிட் கேட்கலாம், காஸ்ட் ப்ரைஸும் ப்ராஃபிட்டும் கொடுத்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்து செல்லிங் ப்ரைஸ் கேட்கலாம், அல்லது செல்லிங் ப்ரைஸும் ப்ராஃபிட்டும் கொடுத்து காஸ்ட் ப்ரைஸ் கேட்கலாம். ப்ராஃபிட் இது இதே ப்ராஃபிட் லாஸும் கேட்கலாம். லாஸ்னா மட்டும் தான் மாறுது, தான் மாறுது. சரிங்களா? ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஜஸ்ட் நம்ம சம்ஸ் கீழே அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம். சரிங்களா? இனி இந்த மூணே ஒரே இடத்துல ஏன் எடுத்தேன்னா, ஏன்னா உங்களுக்கு 500 600 20ங்கிறது நல்லா ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா? இந்த சம்ல ஃபர்ஸ்ட் 500 600 கொடுத்து ப்ராஃபிட் 20% கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஒரு டேட்டா மாறினா எப்படி அதே ஆன்சர் வருதா அப்படின்னு செக் பண்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் சம்மே கொஞ்சம் டீட்டெயிலா எடுத்தேன். சரிங்களா? இனிமேல் நாம் பார்க்க போறது கொஞ்சம் குயிக்கா எடுத்துருவோம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். சரிங்களா? காஸ்ட் ப்ரைஸ் தான் மெயின். நீங்க காஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கல சம்ஸ் வந்து கொஞ்சம் பெருசா பெருசானா ஒண்ணு இல்ல, இந்த 100%க்கு 600 ரூபானா 100க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டா போதும். அவ்வளவுதான். வெரி வெரி ரொம்ப ரொம்ப நீ சம்ஸ் ஃபைல் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இப்ப நல்லா கேக்குதுங்களா? இப்ப நல்லா கேக்குதுங்களா? விட்டு கேக்குது சார், விட்டு விட்டு கேக்குது சார். ஒரே நிமிஷம் இருங்க. இப்ப நல்லா கேக்குதுங்களா? ஹலோ, இப்ப நல்லா கேக்குதுங்களா? ஓகே சார், ஓகே சார், சூப்பரா கேக்குது சார். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ இங்க என்ன கொடுத்துருக்கான்? ராஜ் பர்ச்சேஸ்ட் எ பைக் ஃபார் ₹74,000. சரிங்களா? ராஜுங்கிறவரு 74,000 பைக் வாங்குறாரு. அப்ப என்ன அர்த்தம்? அவரோட காஸ்ட் பிரைஸ் வந்து 74,000. காஸ்ட் பிரைஸ் வந்து 74,000. ஓகே, அப்ப சோல்ட் இட் ஃபார் 55,000. அப்ப செல்லிங் பிரைஸ் வந்து 55,000 ரூபாய். அப்ப டைரக்டாவே உங்களுக்கு ப்ராஃபிட்டா லாஸ் ஆனா லாஸ் தான். லாஸ் எவ்வளவு? 19,000 ரூபாய் லாஸ். சரிங்களா? அவருக்கு டைரக்டாவே தெரிஞ்சிருக்கு இங்க 19,000 ரூபாய் லாஸ். ஓகேவா? அப்ப லாஸ் பர்சன்டேஜ் வந்து என்ன? லாஸ் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு 100. ஓகேங்களா? இதை சால்வ் பண்ணீங்கன்னா வர ஆன்சர் தான் வந்து அவரு எவ்வளவு லாஸ்ங்கிறது. சரிங்களா? இது லாஸ் பாத்தீங்கன்னா 25.68 வரும். 25.68% வரும். சரிங்களா? சம்ல இப்படியும் கேட்கலாம், அல்லது என்னன்னா பிராக்ஷன்லயும் வரலாம். பிராக்ஷன்ல வந்து எப்படி வந்திருக்கும்? இங்க 19,000க்கு 19,900 டிவைடட் பை 74. இதுதான் பிராக்ஷன். சரிங்களா? இதுதான் பிராக்ஷன்ல வந்திருக்கும். 1900 டிவைடட் பை 74ங்கிறது வந்திருக்கும். ஓகேங்களா? இது இன்னும் சிம்பிளா போட்டிருந்தா எப்படி போட்டிருக்கலாம்? 25/50/74 இப்படி வரும். இதையும் சிம்பிளா பண்ணோம்னா 25/37. சரிங்களா? ஆன்சர் வந்து இப்படியும் வரலாம். சரிங்களா? 25.68%ங்கிறது ஆன்சரா கொடுத்துருக்கலாம், இல்ல 25/37 ஆன்சர் கொடுத்துருக்கலாம், இல்ல என்ன கொடுத்துருக்கலாம்? 1900 டிவைடட் பை 74 கொடுத்துருக்கலாம். இது மூணுமே ஆன்சர் தான் இந்த சம்க்கு. சரிங்களா? இப்போ அந்த சம் பார்த்ததுக்கு இதுக்கு உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். சரிங்களா? இதுக்கு இந்த மூணுமே ஆன்சர் தான். ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன இந்த இதுல பார்த்த வரைக்கும் அவர் வந்து ராஜுங்கிறவரு எவ்வளவுக்கு வாங்குறாரு? 74,000 வாங்கி 55,000 விற்கிறாரு. அப்போ ப்ராஃபிட்டா லாஸ் ஆனா கண்டிப்பா லாஸ் தான். 19,000 லாஸ். பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம். ஜஸ்ட் லாஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு லாஸ் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100. 74,000 19,000 நஷ்டம்னா 100 ரூபாய்க்கு எவ்வளோ? சரிங்களா? சேம் கான்செப்ட். 74,000 19,000 நஷ்டம்னா 100 ரூபாய்க்கு எவ்வளோ? ஓகேங்களா? இது 3 ஆன்சரும் வரலாம். இந்த 3ல எப்படி வேணாலும் கேட்கலாம். நான் இது வந்து இந்த இதுல இருந்து எக்ஸாம்ல கேட்ட சம்ஸ் தான். ஓகேவா? லாஸ்ட் சம்ல இருந்து எக்ஸாம்ல கேட்ட சம்ஸ் தான் எல்லாமே. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் எல்லாமே. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் போயிட்டு இருக்கோம். சரிங்களா? ஓகே, அடுத்த சம் பார்ப்போம். அடுத்த சம்மு
ஓகேவா? ஆல்ஃபிரட் பைஸ் அன் ஓல்ட் ஸ்கூட்டர் ஃபார் 4700. ஓகேங்களா? ஆல்ஃபிரட்ங்கிறவரு 4700 ரூபாய்க்கு வாங்குறாரு. சரிங்களா? அண்ட் ஹி ஸ்பென்ஸ் rupees 800 ஆன் ரிப்பேர்ஸ். ஓகேங்களா? 800 ரிப்பேர் பண்றாரு. புரிஞ்சுக்கோங்க, அவர் 4700 ரூபாய்க்கு வாங்கி 800 ரூபாய் செலவு பண்றாருன்னா அதுவும் காஸ்ட் பிரைஸ்ல தான் இன்க்ளூட் ஆகும். புரியுதுங்களா? நீங்க உடனே என்ன சொல்ற, ஆல்ஃபிரட் பைஸ் ஃபார் ஸ்கூட்டர் 4700. ஓகேவா? ரிப்பேர் பண்றாரு 800 ரூபாய். ஓகே. இவ் செல்ஸ் ஸ்கூட்டர் ஃபார் 5800. ஓகே. அப்ப 5800 ரூபாய்க்கு விற்கிறாருன்னா நீங்க உடனே டக்குன்னு என்ன பண்ணிடணும், 5800 ரூபா. அப்ப காஸ்ட் பிரைஸ் வந்து 4700, செல்லிங் பிரைஸ் வந்து 1800 எடுத்துக்கூடாது. நீங்க ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன் என்ன அர்த்தம், ஜஸ்ட் சிம்பிளான ட்விஸ்ட், அவ்வளவுதான். அந்த 800 ரூபாயும் காஸ்ட் பிரைஸ்ல இன்க்ளூட் ஆகுதுன்னு அர்த்தம். நீங்க இந்த சம்ல காஸ்ட் பிரைஸ் 4500 எடுத்துருவீங்க. சரிங்களா? 4700 கிடையாது. அந்த 800 ரூபாய் எதுக்கு கொடுத்துருக்கான்னா உங்களை தான். ஓகேவா? அதனால அவன் ரிப்பேர் பண்ணதையும் காஸ்ட் பிரைஸ்ல தான் நீங்க இன்க்ளூட் பண்ணணும். சரிங்களா? அப்ப சிம்பிளா என்ன, இப்போ ப்ராஃபிட்டா லாஸ் ஆனா கண்டிப்பா ப்ராஃபிட் தான். சரிங்களா? ப்ராஃபிட்டா லாஸ் ஆனா கண்டிப்பா ப்ராஃபிட் தான். 300 ரூபாய் லாபம். சரிங்களா? அப்ப 5500 ரூபாய்க்கு 300 ரூபான்னா 100 ரூபாய்க்கு எவ்வளோ, அவ்வளவுதான். அதாவது ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100. இதுக்கு ஆன்சர் நிறைய பேர் போட்டீங்க 5.11 ஆர் 5.45%. இந்த ஆன்சர்ல என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 5/11 கொடுத்துருந்தான். 5/11. சரிங்களா? நீங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல தான் மேக்ஸிமம் ஃபிராக்ஷன்ஸ் வர மாதிரி கண்டிப்பா பாப்பீங்க. சரியா? ஃபர்ஸ்ட் சம் பார்த்த மாதிரியே தான், ஜஸ்ட் இந்த சம்ல சின்ன சேஞ்சஸ். என்ன, ரிப்பேர்னு ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கான். சரியா? ரிப்பேர்னு வார்த்தையை கொடுத்துருந்தானா நீங்க என்ன எடுத்துக்கணும்னா, என்ன எடுத்துக்கணும், அதையும் காஸ்ட் பிரைஸ்ல இன்க்ளூட். 5500 பிரைஸ் வந்து 500. அப்ப வந்து அப்ப என்ன, ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100. 300 ரூபாய். 300 டிவைடட் பை 5500 இன்டு 100. ஜஸ்ட் இதை சால்வ் பண்ணி வந்துடும். மேக்ஸ் 5/11 வர மாதிரி தான் ஆன்சர் கொடுப்பான். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது கொஞ்சம் உங்களுக்கு சரிங்களா? அப்ளையா சொல்லலையா? வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஒரே நிமிஷம், கவர் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கிறேன். இப்ப நல்லா கேக்குதுங்களா? ஓகே சார். ஓகே. சரிங்களா? இப்ப நம்ம இந்த இங்க என்ன கொடுத்துருக்கானா, காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 20 ஆர்டிகல்ஸ் இஸ் சேம் as செல்லிங் பிரைஸ் ஆஃப் எக்ஸ் ஆர்டிகல் கொடுத்துருக்கான். சரிங்களா? காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 20 ஆர்டிகல்ஸ், காஸ்ட் பிரைஸ் எவ்வளோன்னு கொடுக்கல. சரிங்களா? காஸ்ட் பிரைஸ் எவ்வளோன்னு கொடுக்கல, ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் ஆஃப் எக்ஸ் ஆர்டிகல்ஸ் கொடுத்துட்டான். சரிங்களா? காஸ்ட் பிரைஸ் நம்மளுக்கு எவ்வளோன்னு கொடுக்கல, செல்லிங் பிரைஸ் எவ்வளோன்னு கொடுக்கல. சரிங்களா? ஆனா ஒரே ஒரு டேட்டா மட்டும் கொடுத்துருக்கான், ப்ராஃபிட்ங்கிறது மட்டும் கொடுத்துருக்கான். சரிங்களா? ப்ராஃபிட்ங்கிறது வந்து கொடுத்துருக்கான். ஓகேவா? ஓகே. அப்ப நம்ம இங்க இந்த சம்ல என்ன எடுத்துக்கலாம்னா, செல்லிங் பிரைஸ் ஆஃப், ஓகேவா, காஸ்ட் பிரைஸ் வந்து காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 1 ஆர்டிகல். ஓகேவா? காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 1 ஆர்டிகல் வந்து 1 ரூபான்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 1 ஆர்டிகல் வந்து 1 ரூபான்னு எடுத்துக்கலாம். அப்ப காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 20 ஆர்டிகல்ஸ் எவ்வளோ, 20 rupees. சரிங்களா? காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 20 ஆர்டிகல்ஸ் எவ்வளோ, 20 rupees. ஓகே. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட், selling price of X articles. Selling price of X article equal to 20 தான். என்ன கொடுத்துருக்கான் மேல, cost price of 20 articles is same as selling price of X article. ஓகேங்களா?
மேல என்ன கொடுத்துருக்கான்? காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 20 ஆர்டிகல்ஸ் இஸ் சேம் as செல்லிங் பிரைஸ் ஆஃப் எக்ஸ் ஆர்டிகல். இங்க காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 1 ஆர்டிகல் 1 ரூபான்னு எடுத்துக்கிறோம். அப்ப காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 20 ஆர்டிகல்ஸ் வந்து 20. அப்ப செல்லிங் பிரைஸ் ஆஃப் எக்ஸ் ஆர்டிகலும் 20. சரிங்களா? இது ஜஸ்ட் வந்து அவங்க கொடுத்துருக்கிற டேட்டா வச்சு நான் 1 ரூபான்னு எடுத்துட்டு, ஓகேவா? அது வந்து லெட் காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 1 ஆர்டிகல் 1 ரூபான்னு சொல்லி எடுத்துருக்கிறேன். சரிங்களா? ஓகே. இங்க உங்களுக்கு ப்ராஃபிட் 20% எவ்வளவு கொடுத்துருக்கான்? ப்ராஃபிட் வந்து 25% கொடுத்துட்டான். ஓகேங்களா? ப்ராஃபிட் வந்து 25% கொடுத்துட்டான். இந்த டேட்டா தான் இப்ப இருக்கிற டேட்டா தான் நம்ம கிட்ட இருக்கு. ஓகேவா? ஓகே. இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகேவா? இன்னொன்னு காஸ்ட் பிரைஸ் இஸ் எக்ஸ்னு வச்சுக்கணும். ஓகேவா? காஸ்ட் பிரைஸ் இஸ் எக்ஸ்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 1 ஆர்டிகல் வந்து 1 ரூபா. ஓகேவா? காஸ்ட் பிரைஸ் இஸ் எக்ஸ்னு வச்சுக்கிறோம். அதாவது காஸ்ட் பிரைஸ் ஆஃப் எக்ஸ் ஆர்டிகல்ஸ் பி எக்ஸ். சரியா? இப்படி ஏன் சார் வைக்கிறீங்கன்னு கேட்டா மேல என்ன கொடுத்துருக்கான்? காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 20 ஆர்டிகல்ஸ் இஸ் சேம் as செல்லிங் பிரைஸ் எக்ஸ் ஆர்டிகல். அவ்வளவுதான் கொடுத்துருக்கான். ஓகேவா? ஆனா அவன் 20 ஆர்டிகல் தான் வாங்கினானா இல்ல எவ்வளவுங்கிறது தெரியாது. ஓகேவா? காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 20 ஆர்டிகல்ஸ் இஸ் சேம் as செல்லிங் பிரைஸ் ஆஃப் எக்ஸ் ஆர்டிகல். அப்ப கண்டிப்பா அவன் வந்து நிறைய ப்ராஃபிட்னு சொல்லிட்டான். ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் அதிகம்னு சொல்லிட்டான். சரியா? அப்ப இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன? இந்த சம்ல காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 20 ஆர்டிகல்ஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் ஆஃப் எக்ஸ் ஆர்டிகல் அவன் கொடுத்துட்டான். ஓகேவா? இதுல காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 1 ஆர்டிகல் 1 கொடுத்துக்கிறான். இங்க எவ்வளவு ஆர்டிகல் வந்து வித்ததுனால ப்ராஃபிட்னு கொடுக்கல. ஓகேவா? அவன் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டா வந்து காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 20 ஆர்டிகல்ஸ் இஸ் சேம் as செல்லிங் பிரைஸ் ஆஃப் எக்ஸ் ஆர்டிகல் மட்டும் தான் கொடுத்துருக்கான். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன வச்சா? காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 1 ஆர்டிகல் 1 ரூபான்னு வச்சா காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 20 ஆர்டிகல் வந்து 20 rupees. சரிங்களா? அப்ப செல்லிங் பிரைஸ் ஆஃப் எக்ஸ் ஆர்டிகல் வந்து 20 rupees. அப்ப காஸ்ட் பிரைஸை வந்து இங்க எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? காஸ்ட் பிரைஸ் எக்ஸ்ன்னு வச்சுட்டு இங்க நம்மளுக்கு ப்ராஃபிட்னு சொல்லிட்டான். ப்ராஃபிட் ஈக்குவல் டு என்னது? ப்ராஃபிட் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் தான் வரும். ஓகேவா? அப்ப இங்க ப்ராஃபிட்ங்கிறது எவ்வளோ? ப்ராஃபிட் ஈக்குவல் டு 25%. அப்ப 25 ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் எவ்வளோ? செல்லிங் பிரைஸ் ஆஃப் எக்ஸ் ஆர்டிகல் 20 மைனஸ் காஸ்ட் பிரைஸ் ஆஃப் எக்ஸ் ஆர்டிகல் வந்து நம்ம என்னன்னு வச்சுக்கிறோம்? எக்ஸ்ன்னு வச்சிருக்கிறோம். ஓகேவா? புரியுதுங்களா? அப்ப 20 மைனஸ் எக்ஸ்ங்கிறது தான் வந்து ப்ராஃபிட். என்னது? 20 மைனஸ் எக்ஸ் தான் ப்ராஃபிட். ஓகேவா? 20 மைனஸ் எக்ஸ்ங்கிறது ப்ராஃபிட். ஓகேவா? ப்ராஃபிட் எவ்வளோ? 25. 20 மைனஸ் எக்ஸ் தான் அதாவது ப்ராஃபிட். ஓகேவா? இது வந்து 25ங்கிறது குழப்பிக்க வேண்டாம். 25ங்கிறது எடுத்துக்க வேண்டாம். ஓகேவா? ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். ப்ராஃபிட் செல்லிங் பிரைஸ்ங்கிறது எவ்வளோ? 20 ரூபான்னு வச்சிருக்கிறோம். காஸ்ட் பிரைஸ் எக்ஸ்ன்னு வச்சிருக்கிறோம். ஓகேவா? ஓகே. அப்ப ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு அப்படியே ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு 100. ஓகேங்களா? இதுதான் ஃபார்முலா. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியும்? 25 ஈக்குவல் டு 20 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? எக்ஸ். ஓகேவா? இன்ட்டு 100. ஓகேவா? இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. சரிங்களா? இந்த சம் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். இப்ப ஜஸ்ட் பாருங்க. சரிங்களா? இது சால்வ் பண்ணீங்கன்னா எப்படி வரும்? 25 இந்த கீழ் இருக்கிற எக்ஸ் மேல போயிடும். 25 லெஃப்ட் சைட் ரைட் சைடு இருக்கிற கீழ் இருக்கிற எக்ஸ் வந்து லெஃப்ட் சைட்ல மல்டிப்ளையே வந்துடும். 25 எக்ஸ் ஈக்குவல் டு 2000 மைனஸ் 100 எக்ஸ்ன்னு வரும். இதை சால்வ் பண்ணீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? 16ன்னு வரும். சரிங்களா? எக்ஸ் வந்து 16. ஓகேவா? இப்போ வேல்யூ 16 வந்து ரிப்பீட் பண்றேன். சரிங்களா? இந்த சம்ம காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 20 ஆர்டிகல்ஸ் இஸ் சேம் as செல்லிங் பிரைஸ் ஆஃப் எக்ஸ் ஆர்டிகல்னு சொல்றான். ஒரு காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 20 ஆர்டிகளோட அடக்க விலை வந்து என்ன? சேம் as செல்லிங் பிரைஸ் ஆஃப் விற்பனை விலை, ஒரு எக்ஸ் ஆர்டிகளோட விற்பனை விலை. அது எவ்வளோன்னு ஒண்ணுமே டேட்டா கொடுக்கல. ஓகேவா?
ப்ராஃபிட் வந்து 25% கொடுத்துருக்கான். இங்க ஜஸ்ட் நமக்கு ஒரே டேட்டா தான். காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 20 ஆர்டிகல்ஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் ஆஃப் எக்ஸ் ஆர்டிகல், அது ஒரு டேட்டா. பிளஸ் ப்ராஃபிட் வந்து 25%. ஓகேவா? நம்ம ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதோ ஒரு செல்லிங் பிரைஸோ காஸ்ட் பிரைஸோ கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்றோம்னா காஸ்ட் பிரைஸ் வந்து ஒரு ஆர்டிகலுக்கு ₹1 வைக்கிறோம். அப்ப 20 ஆர்டிகலுக்கு ₹20. அப்ப என்ன அர்த்தம்? காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 20 ஆர்டிகல் ஈக்குவல் 20னா செல்லிங் பிரைஸ் ஆஃப் எக்ஸ் ஆர்டிகல் ஈக்குவல் டு 20 தானே. ஏன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிக்கிறான்? காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 20 ஆர்டிகல்ஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ஆஃப் எக்ஸ் ஆர்டிகல். அப்ப ஒரு ஆர்டிகல் ₹1னா காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 20 ஆர்டிகல் 20. ஓகேவா? டோட்டல் கிராஸ் பிரைஸ், அதாவது ஜஸ்ட் வந்து இது ஒரு ஆர்டிகலுக்கு ₹1 சொல்லிக்கிறோம். அப்ப அங்க செல்லிங் பிரைஸ் ஆஃப் எக்ஸ் ஆர்டிகல் வைக்கல, நம்ம காஸ்ட் பிரைஸ் ஆஃப் எக்ஸ் ஆர்டிகலுக்கு தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபார்முலா. அப்ப காஸ்ட் பிரைஸ் ஆஃப் எக்ஸ் ஆர்டிகல் சரிங்களா, அது வச்சனாலதான் ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் வந்து 20 ஆர்டிகல் எக்ஸ் ஆர்டிகலுக்கு ₹20. அப்ப 20 மைனஸ் எக்ஸ் ஆர்டிகளோட செல்லிங் பிரைஸ் வந்து நம்ம எக்ஸ்னே வச்சிருக்கோம். ஜஸ்ட் எக்ஸ்க்கு பதிலாக ஒய்னு கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? கன்ஃபியூஸ், ஏன்னா மேலேயும் ஒரு எக்ஸ்னு கொடுத்துருக்கான், கீழேயும் எக்ஸ்னு வைக்கிறதுக்கு ஒய்னு கூட வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. அப்ப ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். அப்ப செல்லிங் பிரைஸ் எவ்வளோ? ₹20 மைனஸ் காஸ்ட் பிரைஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மேல வந்து 20 ஆர்டிகல்ஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் ஆஃப் எக்ஸ் ஆர்டிகல் தான் கொடுத்துருக்கான், வேற எதுவும் கொடுக்கல. ஓகேவா? அப்ப என்ன அர்த்தம்? காஸ்ட் பிரைஸ் ₹1 வச்சுட்டு நம்ம ஜஸ்ட் வந்து அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணாலே போதும். ஓகேவா? அப்ப காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 20 ஆர்டிகல் 20, செல்லிங் பிரைஸ் ஆஃப் எக்ஸ் ஆர்டிகல் ஈக்குவல் டு 20, ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். அதாவது செல்லிங் பிரைஸ்ங்கிறது 20ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஜஸ்ட் அந்த ஒரு அசம்ஷன் தான் அந்த 20ங்கிறது. ஓகேவா? மைனஸ் எக்ஸ். அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100. இங்க ப்ராஃபிட்ங்கிறது 20 மைனஸ் எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம். அந்த எக்ஸ்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, காஸ்ட் பிரைஸ் ஆஃப் எக்ஸ் ஆர்டிகல். ஓகேவா? அப்ப ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கோம். அப்ப 25 ஈக்குவல் டு 20 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் இன்டு 100. இது சால்வ் பண்ணீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 16ன்னு வரும். அப்ப என்ன அர்த்தம்னா அவன் வந்து 20 ஆர்டிகல் தான் வாங்கியிருக்கான். சரிங்களா? 20 ஆர்டிகல் வாங்கி 16 ஆர்டிகல்லே அந்த விலையை வந்து எடுத்துட்டான்னு அர்த்தம். ஓகேவா? மேல ஜஸ்ட் இந்த எக்ஸ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, அவ்வளவுதான். புரியுதுங்களா? 20 ஆர்டிக்கலா ஒரு குறிப்பிட்ட விலைக்கு வாங்கியிருக்கிறான். அந்த விலையை வந்து 16 ஆர்டிக்கல் வித்தே எடுத்துட்டான். அப்ப அவனுக்கு 4 ஆர்டிக்கல் லாபம். ஓகேவா? 4 ஆர்டிக்கல் லாபங்கிறது எவ்வளோ? 25%. ஜஸ்ட் இந்த சமயவே விட்டுட்டு, சரிங்களா, இந்த சமயம் விட்டுட்டு இதுதான் காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 20 ஆர்டிகல்ஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் ஆஃப் 16 ஆர்டிகல்ஸ். ஓகேவா? இவ்வளவுதான் ஜஸ்ட். சரிங்களா? இந்த சம்முக்கு ஆன்சர் வந்து இதுதான். சரி, இதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா சார் இந்த சம்முக்கு? ஷார்ட்கட்னா ஷார்ட்கட்டும் போடலாம். எப்படி போடலாம்னா, இப்போ காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 20 ஆர்டிகல்ஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் ஆஃப் எக்ஸ் ஆர்டிகல் கொடுத்துருக்கான். சரிங்களா? இதுக்கு ஷார்ட்கட்னா நீங்க எப்படி பாத்தீங்கன்னாலும் அந்த ₹1 வச்சு அந்த மாதிரி தான் போட முடியும். ரொம்ப ஏன்னா இன்னொரு டேட்டா கொடுத்துருந்தானா போடலாம். சரிங்களா? சப்போஸ் காஸ்ட் பிரைஸ் இவ்வளோ, செல்லிங் பிரைஸ் இவ்வளோன்னு ஏதோ ஒன்று கொடுத்துருந்தானா ஷார்ட்கட் போகலாம். சரிங்களா? இல்லைன்னா நீங்க இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். அதாவது செல்லிங் பிரைஸோ, அதாவது காஸ்ட் பிரைஸ் டோட்டலா 20 ஆர்டிக்கல் ₹200 அந்த மாதிரி கொடுத்துருந்தா கூட பண்ணியிருக்கலாம். அப்ப 200க்கு இவ்வளோன்னா 100க்கு எவ்வளோ அப்படிங்கிறது போட்டு ஷார்ட்கட் கண்டுபிடிச்சிருக்கலாம். பட் ஆனா இந்த சம்முக்கு இது மாதிரி மெத்தட் தான் போய் ஆகணும். ஏன்னா நான் 2-3 வேற ட்ரை பண்ணேன். என்னங்க அந்த 16 வந்து அந்த ஸ்டெப் கொஞ்சம் சொல்லுங்க சார். 16 ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் அந்த 25 ஈக்குவல் டு 20 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு 100. அது புரியுது இல்லைங்க? அந்த ஃபார்முலால மேல ப்ராஃபிட் பர்சன்டேஜ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணது புரியுது இல்ல? ஓகே சார். ஓகேவா? ஜஸ்ட் மைனஸ் 100x ஒன்றும் இல்லைங்க, இந்த 100 மைனஸ் எக்ஸ்ங்கிறது இந்த பக்கம் தான் பிளஸ் ஆயிரும். 125x ஈக்குவல் டு 2000. ஓகேவா? அப்போ எக்ஸ் வந்து எவ்வளோ? ஓகேங்களா? ஒரு 125ல வந்து எவ்வளோ வந்து வரும்? 8 125 வந்து 1000. அப்போ 16 125 2000. அவ்வளவுதான். ஓகேங்களா? ஓகே. இது ரொம்ப ஷார்ட்கட் இதுல கிடையாது. ஆனா இனி நெக்ஸ்ட் வர சம்க்கெல்லாம் இருக்கும். பட் ஆனா இந்த சம்ம குறைஞ்சது 3-4 டைம் ரிப்பீட் பண்ணிடுறா. ஜஸ்ட் நீங்க ஞாபகிக்கிறீங்களோ மக்கப் பண்றீங்களோ அது உங்க இது. பட் ஆனா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு. சரிங்களா? இதுல என்ன பண்றான்னா சேம் டேட்டாவும் கேட்கறான், மாத்தியும் கேட்கறான்.
பட் ஆனா இந்த வந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதே காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 1 ஆர்டிகல் 1 ரூபான்னு வச்சுக்கிறோம், காஸ்ட் பிரைஸ் ஆஃப் எக்ஸ் ஆர்டிகல் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஜஸ்ட் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். சரிங்களா? இது புரியலன்னா மறுபடியும் டீட்டெயிலா நம்ம லாஸ்ட்ல கூட டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? இந்த சம் கூட புரிஞ்சவங்க ஓகே, புரியாதவங்க ரொம்ப போட்டு குழப்பிட்டு இருக்க வேண்டாம். சரிங்களா? ஓகே, அடுத்தது ரொம்ப ரொம்ப ஆஸ் யூசுவல் பண்ணி, சரிங்களா? இதுக்கு வேணா ஷார்ட்கட் இருக்கு. ஓகேவா? ஓகேவா? வெண்டார் பாட் 6 pence ஃபார் a rupee. ஓகேவா? 6 pence வந்து 6 pence வந்து 1 ரூபாய்க்கு வாங்குறாரு. ஓகேவா? அப்ப ஒரு பென் வந்து ஈக்குவல் டு 1/6. இதுதான் காஸ்ட் பிரைஸ். சரிங்களா? இது வந்து காஸ்ட் பிரைஸ். ஓகேவா? இங்க என்ன கொடுத்துருக்கான்? கெயின் வந்து பென்ஸ் ஃபார் a rupee மஸ்ட் பி செல். அதாவது அவருக்கு செல் 80% என்ன மீனிங்னா, அதாவது பிரேக் ஆகுது. 1 ரூபாய்க்கே வித்துறணும். ஹலோ, வாய்ஸ் கேக்குதுங்களா? பிரேக் ஆகுது சார். பிரேக் ஆகுது. இப்ப நல்லா கேக்குதுங்களா? ஹலோ, இப்ப கிளியரா இருக்கு. சோ இப்ப கிளியரா இருக்கு. ஓகே. ஓகே, இப்ப நல்லா கேக்குதுல்லுங்க? ஓகேங்களா? இந்த சம்ல a vendor bought 6 pence for a rupee. How many pence for a rupee he must sell to gain 20% ன்னு சொல்றான். அதாவது என்னன்னா, ஒருத்தர் வந்து 6 பேனா 1 ரூபாய்க்கு வாங்குறாரு. சரிங்களா? அவன் என்ன சொல்றான்னா, அவருக்கு 20% ப்ராஃபிட் கிடைக்கணும். சரிங்களா? 20% ப்ராஃபிட் கிடைக்கணும். ஓகேங்களா? எவ்வளவு பேனா வித்தா, ஹவு மெனி பென்ஸ். ஓகேவா? அதே சேம் ரூபி 1. ஓகேவா? அவருக்கு வந்து என்ன கொஸ்டின், இந்த கொஸ்டின் 120% ப்ராஃபிட்டுக்கு அவர் வந்து விற்கணும். ஓகேவா? அப்ப 120% ப்ராஃபிட் விற்கிறாரு. அவருக்கு வந்து எவ்வளவு பேனா 1 ரூபாய்க்கு விற்பாரு அப்படிங்கிறது கொஸ்டின். சரிங்களா? ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, அந்த மெத்தட்ல இந்த சம்ம சால்வ் பண்ண போறோம். சரிங்களா? இதுல வந்து இந்த 1/6 வந்து செல்லிங் பிரைஸ்னு வச்சுட்டு ப்ராஃபிட் ஈக்குவல் டு என்ன, ப்ராஃபிட், யாரோ மியூட் பண்ணாம இருக்கிறீங்க, மியூட் பண்ணிக்கோங்க. ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு 100. அப்ப ப்ராஃபிட் எவ்வளோ? 20 ஈக்குவல் டு, சரிங்களா? இப்படி போட்டு நம்ம கண்டுபிடிக்க போறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அப்புறம் காஸ்ட் பிரைஸை கண்டுபிடிச்சிட்டு, அப்போ செல்லிங் பிரைஸை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் இதெல்லாம் எதுவுமே பண்ண போறது கிடையாது. ஓகேவா? நம்ம ஜஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க என்ன கொடுத்துருக்குறான். சரிங்களா? இங்க 100%ங்கிறது எவ்வளோ? ஓகேவா? 1 ரூபா. அதனால தெரியுதா, அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் 1 ரூபா தான். சரிங்களா? 100%ங்கிறது 1 ரூபா தான். சரிங்களா? அப்ப இந்த சம்ல என்ன கேட்கறான், 6 பேனாவை 1 ரூபாய்க்கு வைக்கிறாரு. எத்தனை பேனா வித்தா 120%ல அதே 1 ரூபாய்க்கு விற்க முடியும் அப்படிங்கிறது கொஸ்டின் கேட்டிருக்கிறான். இது சிம்பிளா என்ன கேட்கறான்னா, அவருக்கு 20% ப்ராஃபிட் வந்திருக்கணும். எவ்வளவு பேனா வித்தா, அதாவது 1 ரூபாய்க்கு எவ்வளவு பேனா விற்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்கறான். சரிங்களா? அவருக்கு 20% ப்ராஃபிட். அப்ப 1 ரூபாய்க்கு எவ்வளவு பேனா விற்கலாம். நீங்க ஜஸ்ட் வந்து இங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இங்க 120%, அதாவது 100 + 20 ப்ராஃபிட். ஓகேவா? அதான் 120%. 120% ஈக்குவல் டு 6 pence. இதுதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேங்களா? யாரோ ஒருத்தர் மியூட் பண்ணீங்க, யாரும் தெரியல. மியூட் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிறீங்களா? நானே. ஓகேவா? ஓகே, நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிம்பிளான சம் தான். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. 120%ங்கிறது 6 பேனா. கரெக்டுங்களா? 120%ங்கிறது 6 பேனா. ஓகே, அப்ப எப்படி சால்வ் பண்ணலாம்? 120% 6 ரூபானா 100% எவ்வளோ? அவ்வளவுதான்.
இதை அடிச்சீங்கன்னா என்ன ஆகும்? 5 pins ஆன்சர் வரும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் இது. ஜஸ்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? நல்லா இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னது, இந்த கொஸ்டின் நல்லா ரிப்பீட் பண்றேன். ஒரு வியாபாரி 6 பேனா 1 ரூபாய்க்கு வாங்குறான். சரிங்களா? 6 பேனாவை 1 ரூபாய்க்கு வாங்குறான். ஓகேங்க சார். ஓகே. ஹவு மெனி ஃபண்ட்ஸ் ஃபார் ரூபி மஸ்ட் ஹி செல் டு கெயின் 20%? எவ்வளோ பேனா 1 ரூபாய்க்கு விற்கணும்? ஓகேவா? அவனுக்கு 20% லாபம் கிடைக்கிறதுக்கு. அப்ப நம்ம என்ன வச்சுக்குவோம்? 20% லாபம் கிடைச்சதாவே வச்சுக்குவோம். அப்ப 120%. ஓகேவா? 120% பேனா புரியுதுங்களா? 120% ப்ராஃபிட்டுக்கு தான் 6 பேனா வித்துருக்கான். சரிங்களா? இப்போ 6 பேனா வந்து 1 ரூபா. ஓகேங்களா? 6 பேனா 1 ரூபாய்க்கு வாங்குறாரு. அப்போ ஒரு பேனா 1/6 அது வந்து ஃபிராக்ஷன்ல வரும். நம்மளுக்கு அது வேண்டாம். இந்த சம்முக்கு நம்ம என்ன சொல்றோம்? அதாவது ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஒரு சம் நடத்தியில ரிப்பீட் பண்ண இல்லையா? 100%ங்கிறதா காஸ்ட் பிரைஸ். ஓகேங்களா? அப்ப காஸ்ட் பிரைஸ் வந்து 100%. ஓகேவா? ப்ராஃபிட்னா நம்ம சேர்த்துக்கணும், லாஸ்னா மைனஸ் பண்ணிக்கணும். இங்கேயே புரிஞ்சுக்கோங்க. இப்போ சப்போஸ் வந்து லாஸ் வந்து 20%னா என்ன எடுத்துக்கணும்? 80% ஈக்குவல் டு 6 pence அர்த்தம். ஓகேவா? லாஸ்னா மைனஸ் பண்ணிக்கணும். நம்ம ப்ராஃபிட்டுங்கிறனால தான் பிளஸ் பண்றோம். ஓகேவா? ஓகே. ப்ராஃபிட் வந்து 120ங்கிறது எப்படி வந்துச்சுன்னா அவன் 20% ப்ராஃபிட் கொடுத்துருக்கான். அப்ப 100 + 20. அப்போ 120%ங்கிறது 6 பேனா. அப்ப 100% எவ்வளோ? ஏன் 100% கணக்குன்னா 1 ரூபாய்க்கு எவ்வளவு பேனா விற்பாங்க தான் கேட்கறான். அப்ப 120 ரூபாய்க்கு 6 ரூபானா 100 ரூபாய்க்கு எவ்வளோ? கான்செப்ட் அதுதான் நம்ம சால்வ் பண்றது. 120க்கு 6 ரூபானா 100க்கு எவ்வளோ? ஓகேங்களா? 5 பேனா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு. ரொம்ப குயிக்கா சால்வ் பண்ணிடலாம். சரியா? 3 to 4 எக்ஸாம்ஸ் ரிப்பீட் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த 120% எப்படி வந்துச்சுன்னா அவன் ப்ராஃபிட் வந்து 20ன்னு கொடுத்துருக்கான். சப்போஸ் லாஸ்ன்னு கொடுத்துருந்தான்னா நான் இதை வந்து லாஸ்னா என்ன பண்ணுவேன்? லாஸ்னா 100 - 20ன்னு வச்சு 80ன்னு எடுத்துக்குவேன். ஓகேவா? 80ன்னு எடுத்துக்குவேன். ஓகேவா? அப்ப என்ன வரும்? 80க்கு 6னா 100க்கு எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி தான் நான் போடுவேன் சம். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு. அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே. அடுத்தது ஆஸ் யூஷுவல் சம் தான். ஓகேவா? ஒரு ஷாப் கீப்பர் வந்து கெயினா அதாவது ப்ராஃபிட்டா. ஓகேவா? ப்ராஃபிட் வந்து அவனுக்கு எவ்வளோ? 22.5% வேணும்னு சொல்றான். ஓகேங்களா? 22.5% வேணும். அவனுடைய his sale was 392. ஓகேவா? அப்ப ஓகேவா? இங்க என்ன சொல்றான்? இந்த அந்த ஒருத்தர் வந்து அவர் வந்து 22.5 22% வந்து ப்ராஃபிட்டை எதிர்பார்க்கிறாரு. ஓகேவா? அவரோட காஸ்ட் பிரைஸ்ல ப்ராஃபிட்டை 22% எதிர்பார்க்கிறாரு. ஓகேவா? அவருடைய டோட்டல் சேல் அந்த வாரத்துல வந்து எவ்வளோ? 22%. சரிங்களா? 22%, 22.5%. ஓகேவா? அப்ப செல்லிங் பிரைஸ் வந்து 392 ரூபா. அவனோட ப்ராஃபிட் என்னன்னு கேட்கறான். சரிங்களா? இப்ப இது ஃபார்முலா படி போனீங்கன்னா எப்படி போகணும்? ப்ராஃபிட் ஈக்குவல் டு ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். இது போட்டு மறுபடியும் அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி அப்புறம் காஸ்ட் பிரைஸை கண்டுபிடிச்சு, சரிங்களா, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு 100. இங்க என்ன தெரியும்? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தெரியும், செல்லிங் பிரைஸ் தெரியும். இதை வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி சால்வ் பண்ணி போகலாம். ஓகேவா? இது ஒரு மெத்தட். ஓகேங்களா? இது வந்து ஆஸ் யூஷுவல் ஃபார்முலா மெத்தட். சரிங்களா? இதுல பண்றேன் பண்ணுங்க. ஆஸ் யூஷுவல் நான் என்ன சொன்னேன்? அப்படியே சொன்ன மாதிரி தான். இங்க என்ன கேட்கறான்? ப்ராஃபிட் என்னன்னு கேட்கறான். அப்ப நம்ம காஸ்ட் பிரைஸை கண்டுபிடிச்சாதான் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? சரிங்களா? இங்க என்ன கொடுத்துருக்கான்? 122.5% is ₹392. புரியுதுங்களா? ஏன் 122.5 போட்டோன்னே? அப்படியே சொன்ன மாதிரி தான். ப்ராஃபிட்னா 100ல இருந்து பிளஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்ப என்ன பண்ணணும்? 122.5ங்கிறது 392னா 100 எவ்வளோ? இது கண்டுபிடிச்சோம்னா
புரியுதுங்களா? அதாவது 122.5%ங்கிறது 392 தெரிஞ்சிருச்சு. அப்ப 100 எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிச்ச மாதிரி தானே அர்த்தம். ஜஸ்ட் மேல ஃபார்முலா மெத்தட் ஃபாலோ பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, சரிங்களா, ஃபார்முலா மெத்தட் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதுல காஸ்ட் பிரைஸை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ப்ராஃபிட் வர மாதிரி இருக்கும். சேம் இதே மெத்தட் தான் வரும். இது குயிக்கா ஃபார்முலால இது இல்லை. நம்மளுக்கு 122.5ங்கிறது 22.5 கெயின் சொல்லியிருக்கா. அதை நம்ம டைரக்டா 122.5ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? டைரக்டா 122.5ன்னு நம்மளே எடுத்துக்கிறோம். எப்படி எடுத்துக்கிறோம்? 22.5 ப்ராஃபிட்னு கொடுத்தங்காட்டி. ஓகேவா? அப்ப 122.5 ஈஸி. இது வந்து 392னா 100 எவ்வளோ? சரிங்களா? இது சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 320ன்னு வரும். இந்த 320ங்கிறது என்னன்னா காஸ்ட் பிரைஸ். சரிங்களா? இதை நான் குயிக்கா சால்வ் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா 320ன்னு வரும். ஓகேவா? என்ன பண்ணோம்னா 122.2 போடுங்க. 245 வரும். அது நெக்ஸ்ட் ஒரு 122 அந்த மாதிரி போட்டு குயிக்கா சால்வ் பண்ணிக்கலாம். சரியா? நம்ம இங்க நான் பென் இல்லாதங்காட்டி நான் டைரக்டா ஆன்சர் போட்டிருக்கேன். சரிங்களா? இதை கிராஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து 320ன்னு வரும். ஓகேவா? அதை நீங்க குயிக்கா எப்படி கிராஸ் பண்றதுன்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஆன்சர் வந்து ஆனா 320 தான் வரும். ஓகேவா? அப்ப என்ன ஆன்சர் கொஸ்டின் கேட்டுக்கிறான்? ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு 392 மைனஸ் 320 தட் இஸ் 72. இதான் ப்ராஃபிட். ஓகேவா? சரியா? சரிங்களா? இது வந்து கொஞ்சம் ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு இருக்க வேண்டாம். ஓகேவா? கெயின்னா என்ன? பிளஸ் பண்ணிக்கிறோம், லாஸ்னா மைனஸ் பண்ணிக்கிறோம். அப்ப 122.5%ங்கிறது 392னா 100 எவ்வளோ? அது கொஞ்சம் டைம் எடுக்கிறீங்க, சால்வ் பண்றீங்க. அதுல வர ஆன்சர் தான் காஸ்ட் பிரைஸ். ப்ராஃபிட்னா செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு 392 மைனஸ் 320 ஈக்குவல் டு 72. சரிங்களா? இது உங்களுக்கு ஜஸ்ட் வந்து இனி வர சம் எல்லாமே இந்த மாதிரி சால்வ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஓகேவா? இது டைரக்டாவே நான் ஆன்சர் போடுறோம். இப்போ நீங்க போடுவீங்க பாருங்க. ஓகேவா? when a plot sold it for 18,700 அப்ப செல்லிங் பிரைஸ் வந்து 18,700. ஓகேவா? அப்ப அவருக்கு லாஸ்ன்னு சொல்றான். லாஸ் 15%. ஓகேவா? லாஸ் 15%. அட் காஸ்ட் பிரைஸ் அவருக்கு வந்து 15% லாபம் கிடைக்கணும்னா எவ்வளவுக்கு சேல் பண்ணணும்? இதுதான் கொஸ்டின். சரிங்களா? இது மொத்தம் 3 மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். ஒன்னு ஃபார்முலா மெத்தட். சரிங்களா? ஃபார்முலா மெத்தட் படி லாஸ் பர்சன்டேஜ்க்கு லாஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு அது போட்டு லாஸ் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு லாஸ் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு 100. ஓகேங்களா? அப்ப என்ன வரும்? லாஸ் வந்து 15 ஈக்குவல் டு லாஸ்ங்கிறது செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். சரி, காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். காஸ்ட் பிரைஸ் மைனஸ் 18,700 டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு 100. இதை சால்வ் பண்ணீங்கன்னா காஸ்ட் பிரைஸ் கிடைக்கும். அப்புறம் கெயின் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? இது ஒரு மெத்தட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் மெத்தட் இதுதான். சரிங்களா? திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் மெத்தட். சரிங்களா? ஓகே, இது ஒரு மெத்தடு. ஃபார்முலா மெத்தட் ஆஸ் யூஸ்வல் போடுறதுதான். அவங்க கொடுத்த டேட்டாவில் வந்து ஃபார்முலா போடுறோம், ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்றோம், நெக்ஸ்ட் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம். ஓகேவா? இது ஒரு மெத்தட். அனதர் மெத்தட் எப்படி போடலாம்? சரிங்களா? ஆஸ் யூஸ்வல் அப்ளை பார்த்தது தான். என்னது? 85%ங்கிறது 85%ங்கிறது எப்படி போட்டேன்? 85% இஸ் 18,700. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 115%. அவ்வளவுதான். புரியுதுங்களா? புரியுதா? இது இவ்வளவுதான் சம்மே. 85 சார். 85% இஸ் 18,700னா அப்ப 115% எவ்வளோ? அப்ப இது எப்படி போடலாம்? 18,700 டிவைடட் பை 85 இன்ட்டு 100 115. இது டைரக்ட் ஆன்சர் வரும். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஸ்டெப்ல என்ன வரும்? ப்ரீவியஸ் ஸ்டெப்ல என்ன வரும்? ஃபர்ஸ்ட் காஸ்ட் பிரைஸை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் தான் மறுபடியும் அந்த கெயின் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இது டைரக்டா ஆன்சர் வரும். ஆன்சர் 25,300 வரும். இது ஈஸியா அடிச்சுக்கலாம். 5ல கிராஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். 115க்கும் 85க்கும். ஓகேவா? இது வந்து எவ்வளோ டைம்ஸ்? 17 டைம்ஸ். அது வந்து 23 டைம்ஸா?
23 டைம்ஸ் மணி அந்த 17ஆல 18,187 இது பண்ற மாதிரி தான் வரும். சரியா? 1070 சார் 170, 1170 சார் 187. அப்ப 115 சரி, அந்த கிராஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா வரும் உங்களுக்கு. அது இது பண்ணீங்கன்னா புரியும். ஓகேவா? அந்த 1117 சார் 187. ஓகேவா? அதுக்காக இந்த சமயம் ஈஸியா கொடுத்துருக்கான். 10 17 170, 11 17 187. அது ஈஸியா அடிபடும் கீழையும் மேலையும். ஓகேவா? ஓகே, இது வந்து ஆன்சர் 25 300 டைரக்ட். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா மெத்தடு, அடுத்தது இது 85%ங்கிறது 18,700 ரூபானா 115% எவ்வளோ? ஓகேவா? புரியுதுங்களா? ஏன் 115 போட்டேன்? அவருக்கு 15% கெயின் வரும்னு போட்டிருக்கேன், அதனாலதான் 115. ஓகேவா? இதே சப்போஸ் இந்த சம்ல காஸ்ட் பிரைஸ் கேட்டிருந்தானா இந்த 115க்கு பதிலா 100ன்னு போட்டிருப்பேன். அப்ப ஆன்சர் வந்து 22,000 வந்திருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. காஸ்ட் பிரைஸ் வந்து கேட்டிருந்தான்னா இது, சரிங்களா? காஸ்ட் பிரைஸ் வந்து கேட்டிருந்தான்னா இப்படி போடணும். ஓகேவா? நமக்கு டைரக்டா நம்ம கெயின் எவ்வளவு விலைக்கு வித்தாருன்னே கெயினோட விலையை கண்டுபிடிக்கணும்னா டைரக்டா இந்த மெத்தட் ரெண்டு இது போட தேவையில்லை. அதாவது 85%ங்கிறது இவ்வளவுனா 115% எவ்வளோ? தட் இஸ் ஈக்குவல் டு 25,300. புரியுதுங்களா? சரிங்களா? ஜஸ்ட் டைரக்டா ஆன்சர் போடலாம். நீங்க எப்படி கொஸ்டின் கேட்டிருக்கானோ அதுக்கு தகுந்த மாதிரி போங்க. சரிங்களா? கொஸ்டின் எப்படி கேட்டிருக்கானோ அதுக்கு தகுந்த மாதிரி போலாம். ஓகேவா? 85%க்கு 18,700 115% எவ்வளவு? இதே 100% கண்டுபிடிச்சீங்கன்னா காஸ்ட் பிரைஸ், 115% கண்டுபிடிச்சீங்கன்னா அவ எவ்வளவு கொடுத்துருக்காங்கிறது. சரிங்களா? ஆஸ் யூசுவல் இதுவும் 3 to 4 கொஸ்டின்ல ரிப்பீட்டா கேட்கறான். இது கூட இது பண்றது இல்ல. ஓகேவா? இது மூணாவது மெத்தட் ஒன்று இருக்கு. இந்த மூணாவது மெத்தட் எப்பன்னா இந்த லாஸும் கெயினும் சேமா இருந்தா அப்ளை பண்ற மெத்தட். லாஸ் பர்சன்டேஜும் கெயின் பர்சன்டேஜும் சேமா இருந்தா அப்ளை பண்ற மெத்தட். ஓகேவா? இது அப்ளையா, அதாவது லாஸ்ட் இது பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரிதான் இருக்கும். சரிங்களா? என்னன்னா 80 ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் மெத்தட். ஓகேவா? அதுக்கு வந்து இந்த ரெண்டு ஈக்குவலா இருக்கணும். அந்த 15 ஈக்குவலா இருந்தா மட்டும்தான் இந்த ஃபார்முலா. இது போட்டீங்கனாலும் அப்ளையா பார்த்தோம் இல்லையா, அதே ஆன்சர் தான் வரும். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் மெத்தட், அதாவது 85:17,000 18,700. ஓகேவா? அப்போ 115 எக்ஸ், எக்ஸுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. அவ்வளவுதாங்க. இது ரேஷியன் 85%ங்கிறது 18,700 115% வரும். சேம் அதே மெத்தட் தான். அப்ப 85 டிவைடட் பை 18,700 ஈக்குவல் டு 115 டிவைடட் பை எக்ஸ். சரிங்களா? இது அப்படியே போச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 115 இன்ட்டு 18,700 டிவைடட் பை 85. சரிங்களா? அப்படியே மாத்த மெத்தட் என்ன? 85ங்கிறது 18,700 115 எவ்வளோன்னு அப்படின்னு வந்துச்சு. இது ஜஸ்ட் அந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் மெத்தட்ல போய் வர்றது. சரியா? எனக்கு அந்த சம் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா மெத்தட் புரியுது சார், பட் ஆனா அது டைம் எடுக்கும், ரெண்டாவது சம் குழப்புது சார்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 85ங்கிறது 18,700 115ங்கிறது எவ்வளோங்கிறது 85:1 18,700 ஈக்குவல் டு 115 எக்ஸ். எக்ஸுங்கிறத கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ. இப்போ 85 டிவைடட் பை 18,700 ஈக்குவல் டு 115 டிவைடட் பை எக்ஸ். ஓகேவா? அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்ன? சேம் அப்ளைய போட்ட மெத்தட் இந்த லாஸ்ட் ஸ்டெப்ல வருது. 85% 18,700 115ங்கிறது எவ்வளோ? அவ்வளவுதான். சரிங்களா? நீங்க அந்த ஃபார்முலா மெத்தட் போனீங்கன்னா டைம் ஆகும். இது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இது சம 3 மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். மேக்ஸிமம் ஃபார்முலா மெத்தட் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கும். சரிங்களா? ஓகே, அடுத்தது சிம்பிளா இருக்கிற சம் தான், கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கிற சம் இது. ஓகேவா? ஓகே, என்ன சொல்லிக்கிறான்? 100 ஆரஞ்சு வந்து எவ்வளவுக்கு வாங்குறாரு? 350 ரூபாய்க்கு வாங்குறாரு. சரிங்களா? 100 ஆரஞ்சு 350 ரூபாய்க்கு வாங்குறாரு. அப்ப ஒரு ஆரஞ்சு வந்து 3 ரூபா 50 பைசாக்கு வாங்குறாரு. ஓகேவா? 100 ஆரஞ்சு 350 ரூபானா ஒரு ஆரஞ்சு 3 ரூபா 50 பைசா. ஓகேவா? அண்ட் சோல்ட் அட் த ரேட் ஆஃப் 48 பர் டசன் கிராம். சரிங்களா? ஒரு டசன்னா எவ்வளோ? 12. ஓகேவா? அப்ப இது வந்து காஸ்ட் பிரைஸ். ஃபர்ஸ்ட் ஒன்னு காஸ்ட் பிரைஸ். அப்ப செல்லிங் பிரைஸ் ஆஃப் 1 ஆரஞ்சு ஈக்குவல் டு எவ்வளோ? 4 ரூபா. ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? இங்க
ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான், 100 ஆரஞ்சு 350 ரூபாங்கிறான். 100 ஆரஞ்சு 350 ரூபானா ஒரு ஆரஞ்சு 3,000 ரூபாய்க்கு அவர் வாங்கிட்டாரு. ஒரு டஜன் 48 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஒரு டஜன் எவ்வளவு 12 வரும். அப்ப ஒரு ஆரஞ்சு 4 ரூபாய்க்கு விற்கிறாருன்னு அர்த்தம். இந்த 3,000 ரூபாய் எப்படி எழுதலாம், 3 1/2ன்னு எழுதலாம். ஆர் ஈக்குவல் டு 3 எழுதலாம். ஆர் 7/2ன்னு எழுதலாம். இந்த மாதிரி எழுதலாம். நாம வந்து ஜஸ்ட் இது ஈஸியா நீங்க எப்படி ஃபிராக்ஷன் அடிச்சுப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இந்த சம்மை போட்டுக்கோங்க. ஓகேவா? ஓகே, இங்க காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ, 3.50 ஆர் 7/2. ஓகேவா? ஓகே, செல்லிங் பிரைஸ் வந்து 4 ரூபாய். ஓகேவா? அப்ப இங்க எவ்வளவு ப்ராஃபிட், ப்ராஃபிட் வந்து ஈக்குவல் டு 50 பைசா ஆர் 1/2 ரூபி. ஓகேவா? 50 பைசா இல்ல 1/2 ப்ராஃபிட். ஓகேவா? ப்ராஃபிட் ஆஃப் லாஸ் அண்ட் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்றான். இங்க ஜஸ்ட் வந்து குழப்பம் என்னன்னா, 100 ஆரஞ்சு 3 ரூபா 350 ரூபானா ஒரு ஆரஞ்சு 3,000 ரூபான்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க. டசன் கொடுத்துருக்கான். அந்த டசனுக்காக தான் இந்த சம் நான் போட்டேன். டசனுங்கிறது ஒரு டசன் 12 ரூபா. 12 ஒரு டசன்னா 12. அப்ப ஒரு ஆட்டி ஒண்ணுன்னா 48 டிவைடட் பை 12 வந்து 4 ரூபா. ஓகேவா? 4 12 48 4 ரூபா. ஈஸியான சம்மு. ஓகேவா? ப்ராஃபிட் வந்து 50 பைசா. ஓகேங்களா? ஓகே, இது சம் போறது எப்படி போடணும், ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா எவ்வளோ, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் 0.5 டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் 3.50 இன்ட்டு 100. ஓகேவா? இது ஈஸியா அடிக்கலாம். 0.5க்கு கீழே 3.5க்கு எவ்வளோ அடிக்கலாம், 7 டைம். ஓகேவா? 7 டைம் அடிக்கலாம். ஒரு 50 பைசா, ஒரு ரூபாய்க்கு எவ்வளோ, 2 50 பைசா. அப்ப 3,000 ரூபாய்க்கு எவ்வளோ 50 பைசா, 7. அப்ப 100 டிவைடட் பை 7%. ஆர் எவ்வளோ டைம் வரும், 13 இன்ட்டு 7 வந்து 98. 13 2/7%. சரிதானே? 13 730 சார் 98 + 200. இதுக்கு ஆன்சர் வந்து 13 2/7 ஆர் 100/7%. சரிங்களா? ஆஸ் யூஷுவல் அப்படியே போட்ட மாதிரியே தான். 3,000 ரூபாய்க்கு 50 பைசா லாபம்னா 100 ரூபாய்க்கு எவ்வளோ, அது ஃபார்முலா ஏதர். ஓகேவா? எனக்கு இந்த 50 பைசா அடிக்கிற கஷ்டம்னா அந்த 7/2 1/2 நீங்க அடிச்சுட்டு இருக்கணும். ஓகேவா? அதை அடிச்சிங்கனாலும் இதே சேம் ஆன்சர் தான் வரும். ஓகேங்களா? அப்ப 50 பைசா லாபம் 3,000 ரூபாய்க்கு. அப்ப 100க்கு எவ்வளோன்னா 100/7% வருது. ஆன்சர் வந்து கொடுத்துட்டு வந்து 13 2/7 கொடுத்துருந்தான். சரிங்களா? நமக்கு நான் நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம பாக்குறது எல்லாமே எக்ஸாம் கொஸ்டின்ஸ் மட்டும்தான். சரிங்களா? அதனால போஸ்ட்மேன் பி எக்ஸாம்ல கேட்டது தான். அதனால நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போலாங்களா சார்? ஆன்சர் 14 2/7 வருமே சார். 7 சரி 14 கரெக்ட். 14 2/7 70 28. ஓகே ஓகே, நான் வந்து 13 14 2/7 ஆன்சர். ஓகேங்களா? ஓகேவா? நெக்ஸ்ட் சம்ல இருந்து கொஞ்சம் குயிக்கா போலாம். ஓகேவா? A shopkeeper sells 1 transistor for rupees 840. அவருக்கு வந்து எவ்வளோ 20% கெயின். ஓகேவா? அவர் வந்து 840 ரூபாய்க்கு வித்திருக்கிறாரு. அப்ப செல்லிங் பிரைஸ் வந்து ஈக்குவல் டு 8. செல்லிங் பிரைஸ் வந்து 840, கெயின் வந்து 20%. ஓகேவா? அடுத்தோட செல்லிங் பிரைஸ் வந்து 960, லாஸ் வந்து 4%. ஓகேங்களா? ஓகே, இது பார்த்தா இது பெரிய சம்மா இருக்கும். ஒன்றும் பெருசாலாம் இல்லை. சரிங்களா? ஆஸ் யூஸ்வல் நம்ம சொன்னதுதான். என்னது எப்படி போட்டோம், 120%ங்கிறது 840னா 100 எவ்வளோ, அவ்வளோதான். டைரக்டா காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? 120%ங்கிறது 840. அப்போ இங்க காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கிறதுனால இப்படி போறோம். ஓகேவா? 120%ங்கிறதுனால இதே ஜஸ்ட் காஸ்ட் பிரைஸும் கொடுத்துருந்தாங்கன்னா 840க்கு 20% போட்டா போதும். இங்க செல்லிங் பிரைஸ் கொடுத்ததுனால நம்ம வந்து எப்படி போடுறோம், 120%ங்கிறது 840னா 100 எவ்வளோ அப்படின்னு போடுறோம். இதை அடிச்சிங்கன்னா கீழே மேலே வந்து 5, கீழே 6,
6னா ஆன்சர் வந்து 700 வரும். ஓகேவா? ஆன்சர் வந்து 700 வரும். ஓகேவா? இதே சேம் மெத்தட் என்ன வர்றோம் இது சொல்லுங்க பார்ப்போம். அதாவது 960ங்கிறது 96%னா 100 எவ்வளோ? ஓகேவா? ப்ராஃபிட்னா பிளஸ் பண்றோம், லாஸ்னா மைனஸ் பண்றோம், அவ்வளவுதான். சரிங்களா? வேற எதுவுமே கிடையாது. ப்ராஃபிட்னா பிளஸ் பண்றோம், லாஸ்னா மைனஸ் பண்றோம். ஓகேவா? ப்ராஃபிட்னா பிளஸ் பண்றோம், லாஸ்னா மைனஸ் பண்றோம், வேற எதுவுமே பண்றது இல்ல. மேல ஃபர்ஸ்ட் சம்ல என்ன பண்றோம்? 120%ங்கிறதுன்னு 120% வந்து 840 ரூபானா 100% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? கீழே வந்து 96% வந்து 960 ரூபான்னா 100% எவ்வளோன்னு சொல்றான். ஏன்னா இங்க வந்து லாஸ் ஆயிருக்கு அவனுக்கு. ஓகேவா? லாஸ்ங்கிறதுனால இப்படி போடுறோம். அப்ப இங்க வந்து இது வந்து 1000 வரும். சரியா? அப்ப டோட்டல் கிராஸ் பிரைஸ் எவ்வளோ? காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு 1700 ரூபா. சரிங்களா? டோட்டல் காஸ்ட் பிரைஸ், டோட்டல் செல்லிங் பிரைஸ் எவ்வளோ? டோட்டல் செல்லிங் பிரைஸ் வந்து 840 பிளஸ் 960, தட் இஸ் ஈக்குவல் டு 1800. ஓகேவா? காஸ்ட் பிரைஸ் 1700, செல்லிங் பிரைஸ் 1800, அப்ப 100 ரூபாய் லாபம். சரியா? அப்ப 1700 ரூபாய்க்கு 100 ரூபாய் லாபம்னா 100க்கு எவ்வளோ? 100/17 வரும் ஆன்சர். ஓகேவா? I17 85, மீதி 15. ஆன்சர் வந்து 100/17 ஆர் 5 15/7%. ஓகேங்களா? இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன? செல்லிங் பிரைஸ் 840 ரூபான்னு கொடுத்துருக்கான். இன்னொன்னு அதுல லாபம் 20%. இன்னொன்னுல செல்லிங் பிரைஸ் 960 ரூபா, நஷ்டம் 4%. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட்ல 120% 840 ரூபானா 100% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம். ரெண்டாவது 96%, 96ங்கிறது எங்க வரும்? நஷ்டம், அதனால மைனஸ் பண்ணிக்கிறோம் 100ல இருந்து. இப்ப 96 960 டிவைட் பை 96 இன்ட்டு 100, அப்ப அது 1000. அப்ப அந்த ரெண்டையும் சேர்த்துனீங்கன்னா 1700. டோட்டல் காஸ்ட் பிரைஸ் வந்து 1700, டோட்டல் செல்லிங் பிரைஸ் 1800. அப்ப 1700 ரூபாய்க்கு வாங்கி 1800 ரூபாய்க்கு வித்தா 100 ரூபாய் லாபம். அந்த 100 ரூபாங்கிறது எவ்வளவு பர்சன்டேஜ்னா இந்த இதுல 100/17 ஆர் 5 15/7. ஓகேங்களா? சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். சார் இந்த லாஸ்ட் ஸ்டெப் மட்டும் சொல்லுங்க சார். இது அந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதாங்கம்மா? ஆமாங்க சார், அந்த லாஸ்ட் ஸ்டெப். பர்சன்டேஜ் ஒண்ணும் இல்லைங்க, ஜஸ்ட் ஃபார்முலா தான். காஸ்ட் பிரைஸ் 1700, சரிங்களா? செல்லிங் பிரைஸ் 1800. அது வரைக்கும் புரிஞ்சுதுல? புரிஞ்சுதுங்க சார். ஓகே, அதுக்கப்புறம் என்னங்க? ஜஸ்ட் ஃபார்முலா அப்ளை பண்றதுதான். அதாவது காஸ்ட் பிரைஸ் 1700, செல்லிங் பிரைஸ் 1800னா என்ன அர்த்தம்? 100 ரூபாய் லாபம்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப 1700 ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. ஃபார்முலா என்ன? ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு 100. இப்போ ப்ராஃபிட் வந்து 100 டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் 1700 இன்ட்டு 100, அவ்வளவுதான். அது ஜஸ்ட் ஃபைனல் வந்து ஃபைனல் ஸ்டெப் வந்து ஃபார்முலா. நீங்க உங்களுக்கு குழப்ப கண்டுபிடிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கிறது தான். மற்றபடி ஜஸ்ட் காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிச்சிட்டு ஃபார்முலா அப்ளை பண்றீங்க. சரிங்களா? புரியுதுங்களா? ஓகேங்க சார், புரியுதுங்க சார். ஓகே ஓகே. இது வந்து லாஸ்ட் பிஏ எக்ஸாம்ல கேட்டிருந்தேன். பிஏ இதுக்கு முன்ன பிஏ எக்ஸாம், இந்த பிஏ எக்ஸாம்லயே இந்த மாதிரி சம் ஒன்று இருந்தாங்க. சரிங்களா? இது பார்த்துக்கோங்க. ஓகேவா? இங்க என்ன சொல்லிக்கிறான்? கொஸ்டின் வந்து ஒரு வியாபாரி வந்து 26 கிலோ ரைஸை வந்து 20 ரூபாய்க்கும் 30 கிலோ அரிசி வந்து 36 ரூபாய்க்கும் இருக்கிறத மிக்ஸ் பண்றான். சரிங்களா? அதாவது டோட்டலா 26 கேஜி பிளஸ் 30 கேஜி, அப்போ டோட்டலா 56 கேஜி அரிசி. ஓகேவா? இதனோட மிக்சிங் ரேஷியோ எப்படி இருக்குதுன்னா 26 30 36 ரூபா. ஓகேங்களா? இது ஒண்ணு புரிஞ்சிருச்சுன்னா போதும். சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் புரியணும், அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா?
அதாவது ஒருத்தர் வந்து அவரோட 26 கிலோ அரிசி 26 கிலோ அரிசி வந்து 20 கிலோ ரேட்ல இருக்கிறதையும் 36 ரூபா விலை இருக்கிறத 30 கிலோ அரிசியில மிக்ஸ் பண்றான். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணா எவ்வளவு ஆச்சு டோட்டலா? 56 கிலோ ஆச்சு. ஓகேவா? அப்ப அவனோட காஸ்ட் பிரைஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? 26 × 20 30 × 36. சரிங்களா? அவனோட காஸ்ட் பிரைஸ் வந்து 1600. ஓகேங்களா? இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்? அவனோட காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிச்சிட்டா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வச்சு. அதாவது என்ன கொடுத்துருக்கான்? 26 கிலோ அரிசி வந்து 20 ரூபா ரேட்லயும் 30 கிலோ அரிசி வந்து 36 ரூபா ரேட்ல இருக்கிறது மிக்ஸ் பண்றான். அப்ப டோட்டலா 56 கிலோ மிக்ஸ் பண்றான்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப 26 × 20 + 30 × 36 ஆன்சர் வந்து 1600 வரும். அது வந்து அவனுடைய காஸ்ட் பிரைஸ். ஓகேவா? ஓகே. அண்டு அதை வந்து 30 ரூபாய்க்கு விற்கிறான். ஒரு கேஜி வந்து 30. ஓகேவா? அத வந்து எவ்வளவுக்கு விற்கிறான்? 30 ரூபாய்க்கு விற்கிறான். அப்ப 56 கிலோ அரிசிய 30 ரூபாய்க்கு விற்கிறான் அப்படின்னா அவனுடைய செல்லிங் பிரைஸ் வந்து இங்க கண்டுபிடிச்சிடலாம். எவ்வளோ? 3 × 1500 180 பிளஸ் அப்போ 1680 ரூபாய்க்கு விற்கிறான். ஓகேவா? 56 × 30 வந்து 1680. ஓகேவா? அப்ப 1600 ரூபாய்க்கு வாங்கி 1680 ரூபாய்க்கு விற்கிறான்னு அர்த்தம். ஜஸ்ட் வந்து சுத்தி வளைச்சு சம் கேட்கறான் உங்களோட டைம் எடுத்துக்கிறதுக்காக. நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது மிக்சர் சம்மு. இந்த மிக்சர் சம்னு வச்சுக்கோங்க. அதாவது ரெண்டு இது மிக்ஸ் பண்றான்னா அந்த ரெண்டுக்கும் நம்ம வந்து போட்டு காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிச்சுக்கிறோம். ஓகேவா? கண்டுபிடிச்சிட்டு இப்போ அவன் 30 ரூபாய்க்கு வித்தா ப்ராஃபிட்டா லாஸான்னு கேட்கறான். ப்ராஃபிட் தான். 1600 ரூபாய்க்கு வாங்கி 1680 ரூபாய்க்கு விற்கிறான். ஓகேவா? அப்ப ஓகேங்களா? 1600 ரூபாய்க்கு வாங்கி 80 ரூபாய்க்கு விற்கிறோம். அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ? 5. சரிங்களா? இங்க ஜஸ்ட் காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கிறத உங்களுக்கு அந்த ரெண்டையும் கலந்து 26 கிலோ வந்து என்ன ரேட்டு, 30 கிலோ என்ன ரேட்டு. ஓகேவா? இதே மாதிரி அடுத்து இன்னொரு காஃபி சம் இருக்கும், அதுவும் பார்க்கலாம். சரிங்களா? அதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல ரிப்பீட் பண்ற சம் தான். இந்த மிக்சர் சம் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா அதாவது இதுக்கு போடுறதுக்கு தான், மல்டிப்ளை பண்றதுக்கு தான். மற்றபடி ஃபார்முலா போடுறது ஈஸி. ஓகேவா? காஸ்ட் பிரைஸ் 1600 கண்டுபிடிச்சிட்டோம், செல்லிங் பிரைஸ் 1680 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ டைரக்டா ப்ராஃபிட் போடுறது தான். 1600 ரூபாங்கிறது 80 ரூபான்னா 1600க்கு 80 ரூபா லாபம்னா 100க்கு எவ்வளோன்னா 5% ப்ராஃபிட். சரிங்களா? இது லாஸ்டா நம்ம பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி சம் தான். என்னது? சாம்ங்கிறவர் வந்து 20 டசன்ஸ் ஆஃப் டாய்ஸ் அட் த ரேட் ஆஃப் 375 பர் டசன். நல்லா இந்த கொஸ்டின் புரிஞ்சுக்கோங்க. 20 டசன் டாய் வாங்குறாரு, 375 ரூபா ஒரு டசன் வாங்குறாரு. அப்ப ஒரு டாயோட விலை வந்து 1 toy is equal to 375 divided by 12. That is equal to 31.25 வரும். சரிங்களா? ஓகேவா? செல்லிங் பிரைஸ் இஸ் என்ன சொல்றான்? 33 ரூபாய்க்கு விற்கிறேன்னு சொல்றான். அப்ப ப்ராஃபிட் வந்து 1.75%. ப்ராஃபிட் வந்து 1.75. அப்ப 1.75 டிவைடட் பை 31.25 இன்ட்டு 100. இது போட்டீங்கன்னா ஆன்சர் வரும். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு வரும். சரிங்களா? ஜஸ்ட் வந்து இது வந்து ஈஸியானது தான். இதுக்கு எதுக்கு டைம் எடுக்குன்னா இந்த ஃப்ராக்ஷனை உங்களுக்கு பண்றது தான். எனக்கு ஃப்ராக்ஷன் பிடிக்கலன்னா இந்த 31 எப்படி எடுத்துக்கலாம்? 31 1/4 எடுத்து அப்படி போடலாம். சரியா? அப்ப ஈக்குவல் டு நீ இதை சால்வ் பண்ணி போடுற மாதிரி போட்டாலும் சரி. இதை ப்ராஃபிட்டை வந்து 1.75ங்கிறத 1.25 தட் இஸ் ஈக்குவல் டு இப்படி நீங்க இதை பண்ணி இப்படியும் போடலாம். இல்லை நான் இந்த ஃப்ராக்ஷன்லேயே அடிச்சுக்கிறனால அடிச்சுக்கலாம். சரிங்களா? இது ஜஸ்ட் இது பண்றதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆன்சர் வந்து 5.6% வரும். சரிங்களா? ஆன்சர் வந்து 5.6% வரும். ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து ஒரு டசன் டாய் 375 ரூபா. அப்போ ஒரு டாய் வந்து 31.25. ஓகேங்களா? அப்ப அதாவது 31.25 ரூபா. ஓகேவா? செல்லிங் பிரைஸ் வந்து 33 ரூபா. அப்போ ப்ராஃபிட் எவ்வளோ? ப்ராஃபிட் வந்து 1.25 ரூபா. அப்ப
பர்சன்டேஜ் எவ்வளோ, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்குறான். ஜஸ்ட் இது நீங்க இந்த சம்லாம் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இந்த ஃப்ராக்ஷன் எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியும். எல்லாத்துக்குமே இது ஈஸியா வந்து காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ, செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க, ப்ராஃபிட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க. பர்சன்டேஜ்னு போயில தான் அங்க நம்ம வந்து இது அடிக்கணும் இல்லையா, அதனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும். சரிங்களா? மற்றபடி இந்த சம்ல வேற ஒன்றும் இல்லை. இந்த சம்ல டைம் எடுக்கிறதுக்கு இந்த ப்ராஃபிட் அந்த ஃபார்முலா வந்து இது சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு டைம் எடுக்கும். ஓகேவா? குயிக்கா நீங்க மேல மேக்ஸிமம் இந்த 31 31 1/4 அப்படி வச்சு சால்வ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் குயிக்கா உங்களுக்கு அடிக்கிறதுக்கு ஈஸியா இருந்து சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஓகே, இது அப்படியே பார்த்தோம் இல்லையா, அதே ஆர்டிகல் அதே சம் தான். அதாவது அந்த 1 ரூபான்னு வச்சு பார்த்தோம் இல்லையா, ஞாபகம் இருக்குங்களா? 6 பேனா 1 ரூபாய்க்கு வித்தோம். ஞாபகம் இருக்குங்களா? 6 பேனா 1 ரூபாய்க்கு வித்தோம். அப்ப 1 ரூபாய்க்கு வித்தா எவ்வளவு ஆர்டிகல்? அதே மெத்தட் தான். சம் ஆஃப் ஆர்டிகல்ஸ் வேர் பாட் 6 ஆர்டிகல்ஸ் ஃபார் ₹5. சரியா? 6 ஆர்டிகல் 5 ரூபாய்க்கு வாங்குறா. அப்ப 5 ஆர்டிகலை 6 ரூபாய்க்கு வித்தா எவ்வளோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ்? சரிங்களா? இதுதான். இது வந்து 6 ஆர்டிகல்ஸ் வந்து 6 ஆர்டிகல்ஸ் வந்து 5னா அப்ப 1 ஆர்டிகல் வந்து எவ்வளோ? 5/6. சரிங்களா? இதை வச்சு நீங்க என்ன பண்ணும், மறுபடியும் ப்ராஃபிட் என்னன்னு கண்டுபிடிச்சு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சு போறதுக்கு டைம் எடுக்கும். சரியா? இதுக்கு இது வந்து கண்டிப்பா ஷார்ட்கட் மெத்தட் தான் யூஸ் பண்ணி ஆகணும். சரிங்களா? இந்த 5/6 6/5 அப்படின்னு வர்றது குழப்பிட்டு இருக்கும். அதாவது அவன் என்ன சொல்றான்னா 6 ஆர்டிகல் 5 ரூபாய்க்கு வாங்குறான், 5 ஆர்டிகலே 6 ரூபாய்க்கு வித்துட்டான். அப்ப கெயின் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படிங்கறத இந்த சம். சரிங்களா? இந்த சம் வந்து எல்சிஎம் மெத்தட்ல சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? 6 ஆர்டிகல் 5 ரூபாய்க்கு வாங்கி 5 ஆர்டிகல் 6 ரூபாய்க்கு வித்தா எவ்வளவு பர்சன்டேஜ்னு கால்குலேட் பண்றதுக்கு நம்ம எல்சிஎம் மெத்தட்னு சொல்லுவோம். இது ஒரு மெத்தடு. சரிங்களா? இது இம்பார்ட்டன்ட் சம் தான். இது எல்சிஎம் மெத்தட்ல சால்வ் பண்றது. சரிங்களா? 5க்கு 6க்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா எவ்வளவு வரும்? 13 வரும். சரிங்களா? இது எல்சிஎம் மெத்தடு. 5க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 13 வரும். ஓகேவா? அப்ப காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 6 ஆர்டிகல்ஸ் வந்து எவ்வளோ? 5 ரூபா. அப்ப காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 30 ஆர்டிகல்ஸ் எவ்வளோ வரும்? 25 ரூபா வரும். ஏன்னா 5 × 6 30. ஓகேவா? 5 டைம். இது புரியுதுங்களா? அதாவது எல்சிஎம் மெத்தட்ல சால்வ் பண்றோம். இதைய இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப டைம் எடுக்கும். ஓகேவா? இது பாருங்க ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஓகேவா? காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 6 ஆர்டிகல் வந்து ₹5. அப்ப காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 30 ஆர்டிகல்ஸ் வந்து 25. அதே மாதிரி செல்லிங் பிரைஸ் ஆஃப் 5 ஆர்டிகல்ஸ் வந்து 6னா செல்லிங் பிரைஸ் ஆஃப் 30 ஆர்டிகல்ஸ் வந்து எவ்வளோ? 36. 6 டைம். ஓகேவா? செல்லிங் பிரைஸ் ஆஃப் 5 ஆர்டிகல்ஸ் வந்து 6 ரூபானா செல்லிங் பிரைஸ் ஆஃப் 30 ஆர்டிகல்ஸ் வந்து 36 ரூபா. சரிங்களா? இது சேம் இதே மெத்தடு தான். என்ன இங்க லாபம் என்ன? எவ்வளவு ரூபாய் லாபம்? 11 ரூபா லாபம். அப்ப 25 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி 11 ரூபா லாபம்னா 100க்கு எவ்வளோ? ஏன்னா நீங்க போன சம் போட்டீங்கன்னா 5/6 6/6 அது மாதிரி போட்டு குழப்பிட்டு இருக்கணும். சரிங்களா? இது வந்து 5 6 இருக்கிறதுனால ஈஸியா இருக்கும். ஆனா சம்ல கேட்டது வந்து டிஃப்ரெண்டா கேட்பான். அதனாலதான் இந்த 5 6 வச்சு இந்த சம் சால்வ் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? ஆன்சர்ல வந்து 14 17 18 19 வர மாதிரி கேட்பான். சரிங்களா? 18 ஆர்டிகல்ஸ் ஃபார் ₹17, 17 ஆர்டிகல்ஸ் ஃபார் 18 அது மாதிரிலாம் கொடுக்கல. உங்களுக்கு ரொம்ப அந்த 5/6 அது வந்து குழப்பிட்டு இருக்கும். சரியா? இது வந்து எல்சிஎம் மெத்தட்னு சொல்லி இந்த சால்வ் பண்ணுவோம். இல்ல நீங்க அந்த மெத்தட்ல போடலாம், ஃபார்முலா மெத்தட்ல போட்டாலும் போடலாம். இல்ல 5/6 6/5 வச்சீங்கனாலும் போடலாம். ஓகேவா? ஆனா இது வந்து கொஞ்சம் குயிக்கா சால்வ் பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஜஸ்ட் வந்து எல்சிஎம் எடுத்துக்கிறீங்க. 5க்கும் 6க்கும் 30ங்கிறது ஈஸியா வந்துருதா? அப்ப காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 6 ஆர்டிகல் 5 ரூபானா காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 30 ஆர்டிகல்ஸ் 25. செல்லிங் பிரைஸ் ஆஃப் 5 ஆர்டிகல்ஸ் வந்து 6 ரூபானா செல்லிங் பிரைஸ் ஆஃப் 30 ஆர்டிகல் 36 ரூபா. அப்ப இது பாத்தீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு மைனஸ் பண்றதுக்கு தெரிஞ்சிருது. என்ன 25 ரூபாங்கிறது காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ் 36 ரூபா. அப்ப 11 ரூபா லாபம். அப்ப
ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100. ப்ராஃபிட் எவ்வளோ? 11 ரூபா. செல்லிங் பிரைஸ் 25 ரூபா. அப்ப 100 ரூபாய்க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஆன்சர் வந்து 25ங்கிறது அதாங்கம்மா. இப்போ ஆறு ஆர்டிகல் 5 ரூபான்னு வச்சுக்கோங்க. இப்போ 30 ஆர்டிகல் எவ்வளோ? சரிங்களா? 5ஆல தானே பெருக்கணும். அதுக்கு தான் எல்சிஎம் வந்து மேல எடுத்திருக்கிறோம். எல்சிஎம்ங்கிறது எப்படி வந்துச்சு? 30 எல்சிஎம் புரியுது சார். இங்க 25 வந்ததுதான் சார் புரியல. அதாங்க 25 வந்து இப்போ 30ல எவ்வளவு 6 இருக்கு? 30ல எவ்வளவு 6மா இருக்கு? 5 6 இருக்கா? அப்ப லெஃப்ட் சைடு 30 வந்துச்சு. அப்ப ரைட் சைடு 5ஆல தான் மல்டிப்ளை பண்ணணும். ஓ ஆமா சார். ஓகேங்களா? அதே மாதிரி தான் கீழேயும் செல்லிங் பிரைஸ் 5 ஆர்டிகல்ஸ் 6 ரூபா. அப்ப இங்க லெஃப்ட் சைடு 6ஆல மல்டிப்ளை பண்ணல, ரைட் சைடுல 6ஆல மல்டிப்ளை பண்ணாலும் 6 × 6 36. ரெண்டு சைடும் எல்சிஎம் எடுத்துறோம். ரெண்டு சைடு எல்சிஎம். அதான் எல்சிஎம் மெத்தட்னு சொன்னேன். ஓகேங்களா? நீங்க இப்படி சால்வ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் குயிக்கா சால்வ் பண்ணலாம் இந்த மெத்தட். சரிங்களா? உங்களுக்கு வந்து வேற ஃபிகர் மாத்தினாலும் ஈஸி. இல்லைன்னா 5/6 - 6/5 அது மாதிரிலாம் போட்டு குழப்பிட்டு கொஞ்சம் டைம் எடுத்துட்டு இருக்கும். இது ஒரு மெத்தடு, சிம்பிளான மெத்தடு. இந்த மாதிரி சமுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்க இது பிராக்டிஸ் பண்ண வந்துடும். சரிங்களா? இந்த ஆர்டிகல் வந்து இப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். சரிங்களா? ஓகே சார். இதுக்கு வந்து 44% ஆன்சர் வரும் அடிச்சீங்கன்னா. ஓகேவா? 25 100 அடிச்சீங்கன்னா 4 டைம்ஸ் 4 × 11 44. ஈஸியா குயிக்கா சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்களா? இது வந்து கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா 6 லைன் இருந்தது. சரிங்களா? கொஸ்டின்ல ஒரு 4 சம் அது பாத்திரலாம். கொஸ்டின்ல 6 லைன் இருந்துச்சு. சரிங்களா? இந்த 6 லைன் சம் பார்த்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? வேண்டவே வேண்டான்ட்டு ஆஸ் யூஸ்வல் சம் பெருசா இருக்குன்னு நம்ம போயிடுவோம் இல்லையா? லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரியே தான். சரிங்களா? சம பார்த்ததையும் நம்ம ஓடிடுவோம். ஆனா ஈஸியா சால்வ் பண்ணலாம் பாருங்களேன். ஓகே, என்ன கொஸ்டின்? 2 partners A and B invest in the ratio of 3:4 in a business. ஓகேங்களா? ஏங்கிறவங்க 3 பங்கு பண்றான், பிங்கிறவங்க வந்து 4 பங்கு இன்வெஸ்ட் பண்றான். ஓகேவா? இவன் 300 ரூபா இன்வெஸ்ட் பண்ணா அவன் 400 ரூபா இன்வெஸ்ட் பண்றான். இவன் வந்து 600 ரூபா பண்ணா அவன் 800 ரூபா பண்றான். அதான் மீனிங். ஓகேவா? 3:4 ரேஷியோல பிசினஸ் பண்றான். ஓகேவா? தேர் மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் 36,000 ரூபா. ஓகேவா? 36,000 செலவு பண்றாங்க. மொத்தமா செலவு ஆகுது. அப்ப என்ன அர்த்தம்? காஸ்ட் பிரைஸ் வந்து 36,000 ரூபான்னு அர்த்தம். காஸ்ட் பிரைஸ் இஸ் ₹36,000. ஓகேவா? காஸ்ட் பிரைஸ் வந்து 36,000 அர்த்தம். ஓகே, சரிங்களா? அவனுடைய இன்கம் எவ்வளோ? இன்கம்ங்கிறது என்னது? செல்லிங் பிரைஸ்ங்கிற மீனிங். ஓகேவா? இது எப்படி சார் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வரும் கேக்குறீங்கன்னா, எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 36,000 ரூபா. இன்கம்ங்கிறது என்ன அர்த்தம்? ப்ராஃபிட். ஓகேவா? அவன் எவ்வளவு செலவு பண்ணி எவ்வளவு இது பண்றாங்கிறது தான் இன்கம். ஓகேவா? ஓகே, வந்து அவருக்கு வந்து 6,000 ரூபாய் ப்ராஃபிட் வரணும் ஏக்கு. ஓகேவா? ஏக்கு வந்து ப்ராஃபிட் 6,000 ரூபாய் வரணும். சரியா? ஓகே, இப்ப ஏக்கு 6,000 ரூபாய் ப்ராஃபிட்னே வச்சுக்குவோம். சரிங்களா? அப்ப அவனுடைய காஸ்ட் பிரைஸ் 36,000 ரூபாய் பிளஸ் ஏவோட ப்ராஃபிட் பிளஸ் பியோட ப்ராஃபிட், இது சேர்ந்தது தான் வந்து டோட்டல் இன்கம். டோட்டல் இன்கம் இது புரிஞ்சது இல்லைங்க? 36,000 ரூபாங்கிறது அடக்க விலை. ஓகே, எக்ஸ்பெண்டிச்சர் 6,000 ரூபாய் ஏக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு. வந்துச்சுன்னா டோட்டல் இன்கம் என்னங்கிறான். ஓகேவா? இது இல்லாம மேல ஒரு டேட்டா என்ன கொடுத்துருக்கான்? 3:4 கொடுத்துருக்கான். அப்ப என்ன அர்த்தம்? இந்த சம பொறுத்த வரைக்கும் 3ங்கிறது 6,000. அப்போ 4ங்கிறது எவ்வளோ? 8,000. இது புரியுதுங்களா? சம் பாருங்க எவ்வளவு ஈஸியா சால்வ் பண்ணிட்டேன்னு. ஜஸ்ட் அவன் என்ன கொடுக்குறான்? 2 பார்ட்னர் 3:4 ரேஷியோல இன்வெஸ்ட் பண்றாங்க. மந்த்லி இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 36,000 ரூபாய். அவங்களோட டோட்டல் இன்கம் எவ்வளோ? ஏ வந்து 6,000 ப்ராஃபிட் கிடைச்சா அப்படிங்கிறான். சரிங்களா? அப்ப காஸ்ட் பிரைஸ் வந்து 36,000 ரூபாய், ஏவோட ப்ராஃபிட் 6,000 ரூபாய் பிளஸ் பியோட ப்ராஃபிட்டையும் சேர்த்துனா தான் உங்களுக்கு டோட்டல் இன்கம்னு அர்த்தம். சரியா? எக்ஸ்ட்ரா டேட்டா என்ன கொடுத்துருக்கான்? 3:4 கொடுத்துருக்கான். சரிங்களா? அப்ப இங்க 3ங்கிறது எவ்வளோ? 6,000 ரூபாய். 3ங்கிறது 6,000 ரூபான்னா 8,000. அதாவது ஈஸியா பாருங்க, இது 6,000 3 மடங்கு. சரிங்களா? 4 மடங்கு 8,000 ரூபாய். அவ்வளவுதான். ஓகேங்களா? 6,000 டிவைடட் பை 3 எவ்வளவு வரும்? 2,000 வரும். ஒரு பங்கு 2,000. அப்ப 4 பங்கு 8,000 ரூபாய். அதனாலதான் இந்த 8,000 ரூபாய் வந்துச்சு. சரிங்களா? அப்ப டோட்டலா இன்கம் எவ்வளோ? 50,000. அவ்வளவுதான் ஆன்சரு. ஜஸ்ட் எதுவுமே நம்ம சால்வ் ஒன்றும் இது பெருசா எடுத்துக்கல. ஓகேவா? 3:4 ரேஷியோ. 6,000ங்கிறது
3%னா 6000ங்கிறது 3%னா 4%ங்கிறது 8000. ஓகேவா? 6000ங்கிறது 3%னா 4%, 4 பங்கு, சரி 3 பங்கு 6000னா 4 பங்கு 8000. அப்ப டோட்டல் இன்கம் எவ்வளவு? 36,000 செலவு பிளஸ் 6,000 ஏ ப்ராஃபிட் பிளஸ் 8,000 பியோட ப்ராஃபிட், டோட்டலா 50,000. சரிங்களா? ரொம்ப ரொம்ப குயிக்கா சால்வ் பண்ணிக்கலாம். இதுக்கு இது ரேஷியோ ப்ரொபோர்ஷன் சம்மு. சரிங்களா? இது நீங்க குயிக்கா பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே, அடுத்தது இந்த சம் பாருங்க. இது வந்து பி எக்ஸாம்ல கேட்டிருந்தேன். இது ஒரு பாத்தீங்கன்னா 5 லைன் டு 8 லைன் வரும். ஆனா ரொம்ப ரொம்ப ஈஸி. சம் மட்டும் கொஞ்சம் படிச்சு புரியணும். எனக்கு ஒரு காஸ்ட் ஆஃப் பேக்கெட் ஆஃப் டீ அண்ட் பேக்கெட் ஆஃப் 1 லிட்டர் மில்க். அதாவது ஒரு பேக்கெட் டீயோட விலை 20 ரூபா. சரிங்களா? 1 லிட்டர் பாலோட விலை 30 ரூபா. 1 லிட்டர் பேக்கெட் டீயோட விலை 20 ரூபா, 1 லிட்டர் பாலோட விலை 30 ரூபா. சரிங்களா? 10 கப்பு டீ போடுறதுக்கு, சரிங்களா, 10 கப் டீ போடுறதுக்கு ஒரு பேக்கெட் டீ வேணும். சரிங்களா? 10 கப் டீ போடுறதுக்கு ஒரு பேக்கெட் டீ வேணும். 1 பேக்கெட் டீ பேக்கெட் வேணும். 1 கப்புக்கு 200 ml பால் ஊத்துறாங்க. சரிங்களா? அப்ப நம்ம காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கணும் இந்த சம்முக்கு. ஓகேவா? கொஸ்டின் வந்து 25% ப்ராஃபிட்ல வித்தா எத்தனை ரூபாய்க்கு அவர் டீயை வந்து விற்கணும், அதுதான் கொஸ்டின். சரிங்களா? இப்ப காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கலாம். காஸ்ட் பிரைஸ் என்ன? 10 கப்பு டீ. ஓகேங்களா? 10 கப்பு டீ போட்டுக்கலாம். இதுல 10 கப் டீக்கு என்ன செலவாகுது? ஒரு பேக்கெட் டீ பேக்கெட் தேவைப்படுது. ஒரு பேக்கெட் டீ பேக்கெட் விலை மேல 20ன்னு எடுத்துக்கலாம் பிளஸ். ஓகேவா? ஓகே, அடுத்தது 1 லிட்டர் பால் வந்து 30 ரூபான்னு கொடுத்துருக்குறான். என்ன சொல்றான்? ஒரு டீக்கு 200 ml பால் ஊத்துறோம்னா, ஓகேவா? அப்ப 10 டீக்கு எவ்வளவு ml ஊத்துவான்? 2000 ml ஊத்துவான். ஓகேவா? ஒரு கப் டீக்கு வந்து 200 mlனா ஒரு 10 டீக்கு வந்து 2000 ml. ஓகேங்களா? 2000 mlங்கிறது எவ்வளோ? 2 லிட்டரு. அப்ப 1 லிட்டர் வந்து 30 ரூபானா 2 லிட்டர் 60 ரூபா. அப்ப அவனோட செலவு வந்து 80 ரூபா. எவ்வளோக்கு? 10 கப் டீக்கு. அப்போ ஒரு கப் டீக்கு 8 ரூபா. அவ்வளவுதாங்க சம்மை. ஏன் நம்ம ஏதாவது கஷ்டப்பட்டோமா? எதுவுமே படல. சரிங்களா? 8 லைன் வந்த சம்மை, மேல வந்தது ஒரு 6 லைன் வந்த சம்மை. சரிங்களா? ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். சும்மா இது போல உங்களை வந்து சம் அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி சம்ஸ் கொடுக்குறான். சரிங்களா? சம் நீங்க தமிழ்ல படிச்சீங்களாலும் உங்களுக்கு புரியும். ஒரு பேக்கெட் ஒரு பேக்கெட் டீ பேக்கெட்டின் விலை 20 ரூபா மற்றும் 1 லிட்டர் பாலின் விலை 30 ரூபா. அந்த மாதிரிதான் கொடுத்துருப்பான். ஓகேங்களா? மற்றபடி நீங்க இந்த சம் போட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். இப்போ அவ்வளவுதான், சம்மே முடிஞ்சுது. என்ன கொடுத்துருக்கான்? இந்த 80 ரூபாங்கிறது ஒரு கப் டீ 8 ரூபான்னு எப்படி கண்டுபிடிச்சோம்? ஒரு 10 கப் டீ போடுறதுக்கு ஒரு பேக்கெட் டீ கப் ஒரு பேக்கெட் டீ தூள் வேணுங்கிறான். அப்ப டீ பவுடர், அது ஆக்சுவலா டீ பவுடர் இடத்துல டீன்னு போட்டிருக்கேன். ஓகேவா? டீ பவுடர். அப்ப அது 20 ரூபா. அப்ப ஒரு கப்புக்கு 200 ml. அப்ப 10 கப்புக்கு 2 லிட்டரு. அப்ப 2 லிட்டர்னா 1 லிட்டர் 30 ரூபானா 2 லிட்டர் 60 ரூபா. அப்ப 80 ரூபா. 10 கப் டீக்கு அவனுக்கு எக்ஸ்பென்ஸ் வந்து 80 ரூபானா ஒரு கப் டீ வந்து 8 ரூபா. இது வந்து காஸ்ட் பிரைஸ். இது வந்து காஸ்ட் பிரைஸ். 8 ரூபாங்கிறது காஸ்ட் பிரைஸ். ஓகேவா? இங்க என்ன கேட்டிருக்கிறான்? 25% ப்ராஃபிட்ல விற்கணும்னு கேட்டிருக்கிறான். அப்ப 8 டிவைடட் பை 100 இன்ட்டு 125. அவ்வளவுதான். ஓகேவா? அதாவது 100%ங்கிறது 8 ரூபா. 125% எவ்வளோ? ஓகேவா? கீழே அடிச்சிங்கன்னா 4 5 2 2 × 5 10 ரூபா. அவ்வளவுதான். டீயோட விலை 10 ரூபாய்க்கு விற்கிறோம். அவ்வளவுதாங்க. ஜஸ்ட் என்ன பண்ணோம்? மற்ற சம்மெல்லாம் எவ்வளவு ஸ்டெப்ஸ் போட்டு வந்தோம். இது இவ்வளவு பெரிய சம் இருக்கிறது, மேல இருக்கிற சம்மும் இந்த கீழே இருக்கிற சம்மும் பாருங்க எவ்வளவு குயிக்கா சால்வ் பண்ணிட்டேன்னு. புரியுதுங்களா? சார் திரும்ப ஒரு தடவை சொல்லுங்க சார். அந்த 8 ரூபான்னு கண்டுபிடிச்சது புரிஞ்சுதுங்களா? இல்ல அதுவே புரியலையா? சார் புரியலைங்க சார். அதே புரியலையா? ஓகே. இங்க சம்ல என்ன கொடுத்துருக்கானுங்கம்மா, அவன் என்னன்னா ஒரு பேக்கெட் டீ தூளோட விலை 20 ரூபா. சரிங்களா? 1 லிட்டர் பாலோட விலை 30 ரூபான்னு சொல்றான். சரிங்களா? 10 கப் டீ போடுறதுக்கு அவனுக்கு என்ன யூஸ் பண்றான்னா ஒரு பேக்கெட் டீ தூள் யூஸ் பண்றான். பிளஸ் ஒரு கப்புக்கு அதாவது ஒரு டீக்கு வந்து 200 ml பால் யூஸ் பண்றான்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே. இப்போ 10 டீ
10 டீ போடுறதுக்கு எவ்வளவு செலவாகுன்னு கண்டுபிடிச்சா அது காஸ்ட் பிரைஸ்னு கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ 10 டீ போடுறதுக்கு ஒரு டீ தூள் பேக்கெட்டே செலவு யூஸ் பண்றோம். அப்ப அது ஒரு டீ தூள் பேக்கெட்டோட விலை 20 ரூபா பிளஸ். சரிங்களா? 200 ml பால் யூஸ் பண்றோம் ஒரு கப்புக்கு. அப்போ 10 கப்புக்கு எவ்வளோ? 2000 ml. 1 லிட்டருங்கிறது எவ்வளோன்னா 1000 ml. ஓகேங்களா? 1 லிட்டருங்கிறது 1000 ml. அப்ப 2000 mlங்கிறது 2 லிட்டரு. அப்ப 1 லிட்டர் 30 ரூபானா 2 லிட்டர் வந்து 60 ரூபா. அப்ப 20 + 60 = 80. இது எவ்வளோ? 10 கப் டீக்கு. இப்போ 10 கப் டீக்கு 80 ரூபானா 1 கப் டீக்கு 8 ரூபா. இது வந்து காஸ்ட் பிரைஸ். ஓகேவா? அவன் என்ன சொல்றான்? சம்ல 25% ப்ராஃபிட்ல விற்கணுங்கிறான். அப்ப ப்ராஃபிட்ல விற்கணும்னா ஆஸ் யூஸ்வல் ஃபார்முலா தான். 100%ங்கிறது 8 ரூபானா 120%, 125% எவ்வளோ? 10 ரூபா. அப்ப அவன் 10 ரூபாய்க்கு விற்கிறான்னு அர்த்தம். இதே நீங்க ஃபார்முலால போடலாம். ஒன்றும் இல்லை, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் அதாவது செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு 100. இங்க காஸ்ட் பிரைஸ் வந்து 8ன்னு தெரியலையா உங்களுக்கு? அப்ப 8 இப்படி சால்வ் பண்ணி போடணும் ஃபார்முலால சால்வ் பண்ணீங்கன்னா. ஓகேவா? அதுக்கு பதிலாக பாருங்க, மேல இருக்கிறதுக்கு பாருங்க, அதை அடிச்சு செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிச்சிங்கனாலும் அதே தான் ஆன்சர் வரும். இப்படி பண்ணீங்களா அதே வரும். இப்படி எப்படி போறோம்? 100%ங்கிறது 8 ரூபா. அதாவது காஸ்ட் பிரைஸ்ங்கிறது 8 ரூபானா 120%ங்கிறது எவ்வளோ? புரியுதுங்களா? ஓகேங்க சார். ஓகே. ஓகே, இந்த சம் பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான சம். ஓகேவா? நேஹா பர்ச்சேசஸ் 10 kg of rice at ₹72. ஓகேவா? அப்ப காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 1 kg இஸ் ₹72. ஓகேவா? நேகா வந்து 10 கிலோ அரிசி 720 ரூபாய்க்கு வாங்குறாங்க. சரியா? அவனுக்கு வந்து லாஸ் ஆகுது. எவ்வளவு லாஸ் ஆகுதுன்னா 2 kg ரைஸ் வந்து செல்லிங் பிரைஸ் லாஸ் ஆகுது. லாஸ் வந்து செல்லிங் பிரைஸ் ஆஃப் 2 kg ரைஸ். நம்மளுக்கு செல்லிங் பிரைஸ் எவ்வளோன்னு தெரியாது. ஓகேவா? ஃபைண்ட் த செல்லிங் பிரைஸ்ன்னு கேட்குறான். ஃபைண்ட் தி செல்லிங் பிரைஸ். ஸ்கிரீன் மாறல சார். மாறலீங்களா? வந்துருச்சுங்களே. ஸ்கிரீன் வந்துருச்சுங்களே, வரலையா? வரல சார். வந்துருச்சுங்க. நீங்க பிரிண்ட் பண்ணீங்கன்னா பிரிண்ட் பண்ணுங்க. நேகா பர்ச்சேசஸ் தான் இருக்கு. நேகா பர்ச்சேசஸ் தான் இருக்கு. ஓகே. நேகா வந்து 10 கிலோ அரிசியை 720 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அவர் லாஸ்ல விற்கிறாங்க. எவ்வளோன்னா 2 kg லாஸ். ஓகேவா? 2 kg ரைஸ் வந்து லாஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இங்க செல்லிங் பிரைஸ் ஆஃப் 1 kg வந்து ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? செல்லிங் பிரைஸ் ஆஃப் 1 kg வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்ப லாஸ் எவ்வளோ? லாஸ் ஈக்குவல் டு 2x. புரியுதுங்களா? செல்லிங் பிரைஸ் ஆஃப் 1 kg, இங்க செல்லிங் பிரைஸ் தான் கண்டுபிடிக்கணும். அதனால செல்லிங் பிரைஸ் ஆஃப் 1 kg வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். லாஸ் வந்து ஈக்குவல் டு என்ன? செல்லிங் பிரைஸ் ஆஃப் 2 kg ரைஸ். அப்ப 2x. லாஸ் வந்து 2x. ஓகேங்களா? ஓகே. அப்ப லாஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன? காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். தட் இஸ் ஈக்குவல் டு லாஸ் எவ்வளோ? 2x. 2x ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ். காஸ்ட் பிரைஸ் எவ்வளோன்னு தெரியும்? 720 ரூபா மைனஸ். சரிங்களா? 10x. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. லாஸ் செல்லிங் பிரைஸ் ஆஃப் 1 kg வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். லாஸ் வந்து 2x. எப்படி வந்துச்சு? அவனே சம்பளம் கொடுத்துருக்கான். லாஸ் வந்து ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் ஆஃப் 2 kg ரைஸ். அதனால 2xன்னு ஆயிடுச்சு. ஓகேவா? அப்ப அவ்வளவுதான். இது ஒரே மெத்தட் தான் நீங்க போடணும். இது ஒரே இது மட்டும் புரிஞ்சுக்கணும். இப்ப லாஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். காஸ்ட் பிரைஸ் 720 ரூபான்னு தெரியும். 10 kg ரைஸோட காஸ்ட் பிரைஸ். அப்போ 10 kg ரைஸோட செல்லிங் பிரைஸ் 10x. ஓகேவா? காஸ்ட் பிரைஸ் ஆஃப் செல்லிங் பிரைஸ் ஆஃப் 1 kg எக்ஸ். அப்ப செல்லிங் பிரைஸ் ஆஃப் 10 kg 10x. அப்ப இதை சால்வ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? 12x ஈக்குவல் டு 720. தென்
எக்ஸ் ஈக்குவல் டு 60 rupees. அவ்வளவுதான், சிம்பிள். செல்லிங் பிரைஸ் வந்து 60 ரூபா. ரொம்ப குழப்பிக்கவே தேவையில்லை. நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதே அந்த எக்ஸ்ன்னு வைக்கிறது, லாஸ் வந்து 2xன்னு கண்டுபிடிக்கிறது, இது மட்டும்தான். சரிங்களா? இது வந்து லாஸ்ட் எக்ஸாம்லயே கேட்டிருந்தாங்க. ஓகேவா? நீங்க என்ன குழப்பிக்குவீங்கன்னா, இங்க ஒரே ஒரு சின்ன குழப்பம் மட்டும் பண்ணுவீங்க. என்ன போடுவீங்கன்னா, இந்த 10x - 720 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா ஆன்சரே மாறும். ஓகேங்களா? அப்ப என்ன ஆகும்னா ஆன்சர் வந்து 8ஆல டிவைட் பண்ற மாதிரி வந்துடும். 19 ஆன்சர் வர மாதிரி வரும். சரிங்களா? அந்த ஆன்சரும் கொடுத்துருப்போம். இந்த 10x - 720 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? லாஸ்ட்க்கு எப்பவுமே காஸ்ட் பிரைஸ் தான் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். அதனால 720 - 10x தான் வரணும். ஓகேவா? அந்த இடத்துல மட்டும் நீ குழப்பறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி எந்த குழப்பமும் வரக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேவா? செல்லிங் பிரைஸ் ஆஃப் 1 kg எக்ஸ், 10 kg 10x. லாஸ் வந்து செல்லிங் பிரைஸ் ஆஃப் 2 kg ரைஸுங்கிறோம். அதனால 2xன்னு வச்சுக்கிறோம். அப்ப 2x ஈக்குவல் டு 720 - 10x, 12x ஈக்குவல் டு 720. எக்ஸோட வேல்யூ வந்து 60 ரூபா. நான் நார்மலா போட்டீங்கன்னா தெரியும். இதுல வந்து பர்சன்டேஜ் கூட எவ்வளோன்னு கேட்கலாம். லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கூட கேட்கலாம். அப்ப லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ வரும்? 12 ரூபா. 12 ரூபா நஷ்டம். அப்ப 72 ரூபாய்க்கு 12 ரூபான்னா 100 ரூபாய்க்கு எவ்வளோ? அப்ப 100 டிவைடட் பை 6 பர்சன்டேஜ். அது வந்து 16 96 16 4/6ன்னு வரும். இல்லைன்னா 16 2/3 பர்சன்டேஜ். ஓகேங்களா? இது மாதிரி ஆன்சர் கொடுத்துருக்கலாம். ஓகேவா? பர்சன்டேஜ் கேட்டா லாஸ்ட் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கூட கேட்கலாம். இது அடுத்த ஸ்டெப்ல இது போடணும். ஏன்னா காஸ்ட் பிரைஸ் தெரிஞ்சிருச்சு, செல்லிங் பிரைஸ் தெரிஞ்சிருச்சு, இதுல இருந்து போடுறோம். ஓகேங்களா? இந்த சம் புரிஞ்சுதுங்களா? 10 கிலோ ரைஸை வந்து 720 ரூபாய்க்கு வாங்குறான். லாஸ் எவ்வளோன்னு சொல்ல, 2 கிலோ அரிசி லாஸுங்கிறான். அதனால எக்ஸ்ன்னு வச்சு இந்த சம்மை வந்து சால்வ் பண்றோம். ஓகேங்களா? சரிங்களா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல மேக்ஸிமம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சரிங்களா? ஏதாவது டவுட் உங்களுக்கு சம் இருக்குன்னா குரூப்ல போடுங்க, இல்லை இண்டிவிஜுவலா போடுங்க. அந்த சம் சால்வ் பண்ணி உங்களுக்கு எப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சுரேஷ், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ எவ்ரிவன். நாளைக்கு காலைல 11 மணிக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு. நாளை காலைல 11 மணிக்கு நான் லிங்க் அனுப்புறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ எவ்ரிவன். தேங்க்யூ சார்.